பிரேமம்மா அடியனுக்கு உத்தரவு வணங்கலாம். நமச்சிவாய. சரி சரி சரி. அம்மா இல்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஆமா ஐயா திருச்சிற்றம்பலம் திருவடி வணக்கங்க ஐயா. அம்மா திருவடி வணக்கம். சரி. அம்மா ஏதோ மொபைல்ல இருக்காங்க, பரவாயில்ல. அம்மா பேசட்டும். திருவடி வணக்கம். சரி சரி சரி. அமுதாம்மா திருவடி வணக்கம். அம்மா சூழல் சரஸ்வதி அம்மா அடியனுக்கு உத்தரவு கொடுங்க. சூழல் சரஸ்வதி அம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாமி 40 பாதிரி ஆரம்பிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கரகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன்ற பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைத்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாரூர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருப்படி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். எப்பொழுதுமே சொக்கநாத வெண்பா பாடுவதனுடைய மரபு. சொக்கநாத வெண்பா தேகாதி எல்லாம் சடம் பிணம் போயென்றிருக்க, மோகாதி எல்லாம் முடிந்திருக்க, ஏகமாய போதும் மின்வெல்லத்தே இருக்க, வாழ்வை என்னுள்ள போதே சொக்கனா, வாழ்வை என்னுள்ள போதே சொக்கனா, சொக்கநாத. சொக்கநாதனுடைய பெரும் கருணையினால இன்றைய தினம் நாம் இந்த திருப்பதிகமாக 45வது திருப்பதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய யாத்திரை பத்து என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே ஒரு வழியாக 5வது பாடலுக்குள்ள வந்துட்டோம். அந்த 5வது பாடலுடைய ஒரு பகுதியை சிந்திப்பதற்கு இன்னைக்கு திருவருள் இருக்கின்றது. யாத்திரை பத்து தருகின்ற பெரும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாத்திரை பத்து தருவது என்ன அப்படின்னா அனுபவாதீதத்தை உரைத்தல். இந்த உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன போன அமர்வுல உரைத்தல்னா சொல்லுதல் கிடையாது, சொன்னபடி நிற்றல். அதுக்கு பேர் தான் உரைத்தல். கேள்விப்பட்டீங்களா? பெருமானை எப்படி பாடணும், பெருமானை எப்படி பாடணும் அப்படின்னா சொல்ற நம்முடைய சேக்கிழார் பெருமான், பூதம் 5 நிலையில் கலங்கின் மாதோர் பாகார் மலர்த்தார் மரப்பிலார் போது காதல் உரைப்பின் நெறி நின்றார். சிவபெருமான எப்படி ஓதணும் அப்படின்னா உரைப்புடன் ஓதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உரைப்பா இருக்கணும். இந்த உரைப்பு அப்படிங்கிறது என்னன்னா செழுமை அல்லது டென்சிட்டி அல்லது நமக்கு அதனுடைய செறிவு அதிகமா இருக்கிறதுக்கு பேரு உரைப்புன்னு சொல்லுவோம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வெயில் ரொம்ப உரைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? வெயில் உரைக்குதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், உனக்கு ஏதாச்சும் உரைக்குதா? கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி உரை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த உரை அப்படிங்கிறதுக்கு என்ன விஷயம்னா,
உள்வாங்குதல் அல்லது அதை நம்ம செறிவுடன் பெறுதலுக்கு பேரு உரைன்னு சொல்லுவோம். அதுவும் உரைன்னு தான் சொல்லுவோம். நீங்க ரொம்ப உரப்பா இருக்குன்னு என்ன அர்த்தம்? காரம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். உரப்பா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உரப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப உரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு அங்கே செறிவு அதிகமாக இருத்தல். அப்போ அனுபவாதீதமே செறிவு அதிகம். அனுபவாதீதம் என்ன அர்த்தம்னா அனுபவம் அதிகமாக அதிகமாக அது அனுபவாதீதம். அந்த அனுபவாதீதத்தை இன்னும் செறிவுபடுத்துதல் அப்படிங்கிறது தான் அனுபவாதீதத்தை உரைத்தல் அப்படின்னு பேர். அப்போ நாம் பெறுகின்ற அனுபவம் ஒன்றை தவிர இந்த உலகத்தை நாம எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. நாம நல்வினை தீவினை அப்படிங்கிறத கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அப்படிங்கிறனால என்னால நம்ம பெறுகின்ற ஒன்றை கூட நம்ம நல்வினை தீவினை அதை எடுத்துட்டு போறோம்னு நினைக்கிறோம். நல்வினை தீவினையை கூட நாம என்னவா இருக்கோம் அப்படின்னா எனக்கு இதை எடுத்து விட்டுறப்பா அது எனக்கு உங்க எல்லாரும் நான் பார்க்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். மற்ற எதுவும் ஆக இந்த நல்வினை தீவினை அப்படிங்கறத கூட நம்ம எங்கேயும் எடுத்துட்டு போறது இல்லை. நாம எப்பவுமே எடுத்துட்டு போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுடைய அனுபவத்தை மட்டும்தான். அந்த எந்த அனுபவம் அப்படின்னா அது சிவானுபவமா இருக்கணும்ன்றதுக்காக பிறவி. இந்த பிறவி என்பது எதுக்காகன்னா சிவானுபவத்தை பெருக்குவதற்காக தான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலபம் ஆண்டவம் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா? உண்மைதான். ஆண்டவன் அனுபவிக்கத்தான் நம்ம அனுப்பி வச்சான். உலகத்தை அல்ல, அவனை அனுபவிக்கிறதுக்காக அனுப்பி வச்சான். மாத்தி நினைச்சது கூடாது. சிவபெருமான அனுபவிக்கிறதுக்காகத்தான் நாம இந்த பிறவி எடுத்தோங்கிறத சிந்தையிலே மிகச்சிறப்பாக செறிமூட்ட வேண்டிய ஒரு நிலைதான் நம்ம பெறுகின்ற அனுபவம். சிவத்தை தவிர நாம பெறுகின்ற எந்த அனுபவமும் நமக்கு உயிர்க்கு சேராது, உயிர்க்கு வரவே வராது. நாம பெறுகின்ற எல்லா அனுபவமும் உடல் அனுபவம் தான். இந்த மனைவி, மக்கள், மாடு, செல்வம், கலை, கல்வி மற்றும் அவங்களுடைய சாதி, குலம், பெருமை, இது எல்லாமே எதுக்காகனா இந்த உடலுக்காக மட்டும்தான். அப்படித்தானே? என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாருமே உடல். அப்ப இந்த உடலுக்கான அனுபவத்தை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். உயிர்க்கான அனுபவம் ஒன்றுதான், அது நம்முடைய சிவம். அந்த சிவ அனுபவத்தை பெருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னமோ தெரியல, இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே என்னமோ எனக்கு என்னமோ இன்னைக்கு காலை ஏதோ நல்ல ஒரு நாள்னு நினைக்கிறேன். காலை எழுந்திருச்ச உடனே முருகர் பாடு எப்பயுமே நமக்கு உள்ளம் அதை போட்டுதான் எப்பவுமே எந்திரிப்போம். இல்லாட்டி ஏதாவது அந்த டிஎம்எஸ் பழைய சாங்ல அதை எடுப்போம். திருப்புகழும் கேட்போம், எல்லாமே கேட்போம். இருந்தாலும் திருமுறை வர்றதுக்கு முன்னாடி உள்ளத்தை உருக்கிய அந்த இணைவு பாடல்கள் இருக்கு. அதுக்காக அது நம்ம எந்த காலத்திலையும் குறை சொல்லணும். அதுக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை. அதனால பாடிட்டு இருக்க என்னமோ தெரியல, உட்கார்ந்து கேவி அழுக வேண்டிய ஒரு நிலை. 6 திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா அப்படின்னு அது சொல்லும் போது எப்பவுமே அந்த வரிகள் பிடிக்கும். அந்த வரிகள் கேட்ட உடனே என்றும் இல்லாத ஒரு பேரழுகை, யாரும் இல்ல, வெடிச்சு சிதறி அழுக. எதுக்காகன்னு தெரியல. 6 திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா. அருள் வாரி வழங்கிட்டான்ல, உண்மைதானே? யாருக்கும் கிடைக்காத அடியார் திருக்கூட்டம், எந்நேரமும் சிவசிந்தனை, எப்ப பார்த்தாலும் அடியவர்களுடைய அழைப்பு. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எப்படி 4 அடியார் அழைச்சிருவாங்க. அவங்க ஒண்ணு அல்லாட்ட குரல் பதிவு கிடைச்சிடும், இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்ற மாதிரி இருக்கும், இல்லன்னா ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும், இல்லன்னா அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யற மாதிரி இருக்கும். இல்ல இப்படியே வாழ்க்கை இப்படி ஒரு எனக்கு கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் என்ற விரலின் விளங்கினார் என்ற செய்தி இப்பதான் புரிஞ்சேன். ஒருத்தர் கேட்டாரா, சிவலோகம் போயிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, சிவலோகம் போயிட்டா சிவனை அனுபவிச்சு அப்படியே ஆணவத்துல உட்கார்ந்து இருப்பீங்க அப்படின்னு. அப்படியா? அப்ப எங்க அடியார்கள் அனுபவிக்க முடியாதா? முடியாது. அப்ப நான் வரல, சிவலோகமும் வேணாம், எங்க அடியார்கள் இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன். வீடும் வேண்டாம் விரலில் விளக்கினான். எங்க அடியார்களை அனுபவம் பண்ணாம அவர்கள் திருவடி வணங்காத இடம் எந்த சந்தேகம் புரியல. என்ன சாமி சந்தேகம் கேட்கிற மாதிரி இருக்குன்றா? ஆலோசனை அம்மா கலாவதி அம்மா தான் சொல்றாங்க. ஏதாவது சந்தேகம் சொல்லி ஏதாவது சந்தேகம் இல்லங்க ஐயா, அடியார்கள் கேட்கற மாதிரி இருக்கும், இல்லன்னா சந்தேகம் கேட்கற மாதிரி இருக்கும், ஏதாவது அழைப்பு தான் இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு அழைப்பு அடியவருடைய அழைப்பு ஏதோ ஒரு அழைப்புல ஏதோ வகையில
நேற்றைய தினம் இன்னும் முக்கியமான செய்தி சொல்லணும். ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நைட் ஒரு 11:30-12 மணி ஆயிடுச்சு நேற்று தூங்குறதுக்கு. அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஓவிய செல்வியம் அவர்கள் வந்து அந்த அந்த சுவாமியோட திருவடி வந்து தலையில வச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. எப்பொழுதுமே என்ன ஆகும் அப்படின்னா, உணர்வு பெருகி கண்ணீர் வரும். அப்படிதான் எனக்கு எல்லாருக்குமே அப்படிதான், உணர்வு பெருகி கண்ணீர் வரும். அதை பார்த்த உடனே கண்ணீர் பெருகிருச்சு முதல்ல, அதுக்கப்புறம் தான் உணர்வே வருது. கண்ணீர் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் உணர்வு வருது. என்னடா இந்த அனுபவம் புதுசா இருக்கு, இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சதே இல்லை வாழ்நாள்ல. அது அம்மாவுக்கு உடனே குரல் பதிவு. ஒரே ஒரு நிமிஷங்கய்யா ஐயா, ஒரே நீங்க பேசுறது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. சரியா எனக்குமே எக்கோ அடிக்குது, ஏன் தெரியல. ஆமாங்கய்யா, எனக்கு சரியா புரியலங்கம்மா, புரிய மாட்டேங்குது. எனக்குமே எக்கோ அடிக்குது. நான் பேசுறது ஒருத்தவங்களும் தெளிவா கேக்குதா? கேக்குதுங்கய்யா, எனக்கே எக்கோ அடிக்க வீடு என்ன அந்த ரூம்ல உட்கார்ந்தா விளக்கு வெளிச்சம் தனியா வரலன்ற. சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன், என்னமோ தெரியல. எனக்குமே என் காதுக்கு என்னமோ ஒளி. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்களா சுவாமி? லதா சுவாமி இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். ஆனா இந்த அனுபவம் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும். எப்பொழுதுமே உணர்வு பெருகி கண்ணீர் வரும். அதை பார்த்த உடனே கண்ணீர் முன்னாடி வந்து அதுக்கப்புறம் உணர்வு வந்தது. என்னடா இது, என்ன அடியார்களுடைய கூட்டு, அடியார்களுடைய அந்த அந்த சார்பு எப்படியெல்லாம் அனுபவத்தை பெருக்குதுன்னு நினைக்கும் போது, இதெல்லாம் நம்ம ஒரு துளி பருகியதையே பெருசா நினைக்கிறோமே. மணிவாசக பெருமான் அடியாறுகளையும் ஒன்று உடன் கடந்த அடியாறுகளோடு கலந்த நிலையில திருப்பெருந்துறையில சிவபெருமானோடு அப்படியே அறுவடை தீக்கையும் பெற்று அவர் அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் அந்த அனுபவம் வாழ்நாள்ல என்னைக்காவது கிடைக்குமா அப்படின்ற ஏக்கம் இருக்கு. ஆனா கண்டிப்பா அவன் பெறுவதற்கு தகுதி உடையவர், அதுதான் முக்கியம். இந்த பிறவி இல்லாட்டினாலும் எத்தனை பிறவி கழிச்சாலும் மாணிக்க வாசகருடைய அனுபவம், மாணிக்க வாசகர் அல்ல, சிவத்தினுடைய சிவானுபவமே நமக்கு கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. யாரை கம்பேர் பண்ணக்கூடாது? அடியார்களை 64 பெருமக்கள் எல்லாம் அவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க 4 பெருமக்கள் எல்லாம் அவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்கள சமமா பேசக்கூடாது, அவர்கள் ஒப்பற்றவர்கள். ஆமா, ஆனா 4 பெருமக்கள் மட்டுமல்ல, ஒப்புமை இல்லாத சிவபெருமானுடைய அனுபவத்தையே பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கு. அப்புறம் எப்படி மணிவாசக பெருமானுடைய அனுபவத்தை பெறுவதற்கு தகுதி இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும்? எனக்கு தகுதி இருக்கு, நான் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே அடியன் சொன்னதுதான், மகாபாரதத்துல கண்ணனுக்கு சரியான தலைவலி, நெற்றியில தலைவலி, கரம்பை மண் எடுத்து நெத்தியில போட்டாதான் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கரம்ப மண் கையால் எடுத்தா வராது, நம்ம காலில் வச்சு எடுக்கும் போது காலில் ஒட்டிக்கணும் இல்லையா? அந்த கரம்ப மண் எடுத்து நெத்தியில போட்டாதான் அவன் தலைவலி தீரும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கோபியர்கள் எல்லாரும் அந்த அந்த குளத்துல விழுந்து காலில் இருக்கக்கூடிய அத்தனையும் வண்டி வண்டியா அவர்களுக்கு எடுத்தாங்க. தன்னுடைய காலுடைய மண் அங்க போகுதுன்னு அவங்க பயப்படல. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அச்சப்பட்டு தன்னுடைய கால் மண் எடுத்து கொடுக்க முடியுமா? அவர்கள் அதை நினைக்கல. அவனுக்கு தலைவலி போகணும், அது என்ன வேணாலும் பரவாயில்ல, எனக்கு பாவம் வந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தலைவலி போனா போதும் அப்படிங்கிறது போல அன்பு செய்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இளம் கன்று பயம் அறியாதுன்றது போலத்தான், இளம் கன்று பயம் அறியாது என்பது போலத்தான் நம்மளுடைய நிலைப்பாடுகள் இருக்கணும். பயப்படவே தேவையில்லை. இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். அன்பு மட்டும் செய்யுங்க. அதுக்காக பகட்டான பக்தி அவனுக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான். அப்போ அனுபவம் என்பது பெருக்குவதற்காகத்தான் நாம இந்த பிறவிக்கு எடுத்திருக்கோம். அதுவும் சிவ அனுபவத்தை பெருக்குவதற்காகத்தான், வேற எந்த விஷயமும் இல்லைன்றத அடிக்கடி நாமளே சொல்லிக்கணும். வேற அனுபவம் வருதா? அதெல்லாம் என்னன்னா, மெயின் நம்ம டிராவல் பண்றது பஸ்ல, ஆனா சைட்ல போறப்போ ஒரு யானையை பார்த்து ரசிப்போம், ஒரு சைட்ல ஒரு பூக்கள் சூரியகாந்தி தோட்டத்தை வந்ததுன்னா உடனே பார்த்து ரசிப்போம். நான் சூரியகாந்தி தோட்டம் வந்துச்சுன்னா கரெக்டா அது எல்லாம் ஒரே டைரக்ஷன் திருப்பி இருக்கிறத பார்த்து ரொம்ப ரசிப்பேன். அந்த மாதிரி மயில் இருந்ததுதான் ரசிக்கிறது. இந்த மாதிரி அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்முடைய பயணம் யாத்திரை என்பது சிவலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ கணவர் வருவாரு, பிள்ளைங்க வரும், அவங்க எல்லாம் சைடு விண்டோல பாக்குற காட்சிகளே தவிர அவர்களை தூக்கி இங்க பிள்ளையும் கொண்டுக்கலாம் இல்ல அப்படின்னா அங்கே இறங்கிட வேணாம்னு சொல்லுவோம். ஒரு சூரியகாந்தி பார்த்து இறங்கிட வேணாம். ஏன்னா நம்மளுடைய இலக்கு என்பது சிவனுடைய திருவடி தான், பெருமானுடைய திருவடி. அவனுடைய திருவடி நீழல் கீழே எப்பொழுதுமே அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பதை ஒவ்வொரு முறையும் நாம இதெல்லாம் காணல் நீர், குமிழ் நீர் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, வாழ்வு, இந்த உடல், நம்ம பெறுகின்ற இன்பம் அத்தனையும் குமிழ். அதுக்காக எந்த ஒரு காரணத்தை வச்சும் அதை நம்ம ரொம்ப ஹைப்பு கொடுக்கவும் தேவையில்லை, அதை வருத்தப்படவும் தேவையில்லை. பெரியோரை
வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் இளமை. இவன் சின்ன ஒண்ணுமே இல்லைன்னு அவனை திட்டவும் வேணாம், இவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி வணக்கமும் செய்வான். எனக்கு தேவையானதை அவங்க கொடுக்குறாங்கன்ற ஒரு எண்ணத்துல மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு காலையில ஒரு அனுபவம், ஈசன் குழுமத்துல அம்மா இந்த மாதிரி நாயனார் பற்றி, சிறப்புரை நாயனார் பற்றி பேசுவதற்கு அம்மா சாந்தாம்மா வந்திருந்தாங்க. சாந்தாம்மா பேசுனாங்க, ரொம்ப அருமையா பேசுனாங்க, கண்ணீர் மல்கிச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா கடைசியில அடியோர் பெருமக்கள் எல்லாம் அம்மா பேசுறாங்க, ஐயா அம்மா சூப்பரா பேசுனீங்கம்மா, என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கணும், சூப்பரா பேசுனீங்கம்மா அப்படிங்கம்மா எப்படிங்கம்மான்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவர்கள் முகத்துல ஒரு சலனமும் இல்லை. நான் அடி உள்ளுக்குள்ள யாராவது சொன்னாங்க, ஐயா நல்லா எடுத்துருக்கீங்க அப்படின்னு, நீ சந்தோஷம் ஆக அவ்வளவு சொல்லிட்டாங்களே. இதாலும் நம்ம அந்த அந்த விஷயம் எல்லாம் நம்ம குருநாத திருவடிக்கு கொடுத்துருவோம், அது வேற விஷயம். ஆனாலும் ஒரு சாரத்துல அதை மகிழ்வு ஏற்படுத்திக்குவோம். மகிழ்வு கொஞ்சம் தன்னையே அறியாம வரும். ஆனா அம்மா இன்னைக்கு பார்த்தப்பதான் புரிஞ்சுட்டேன், எந்த சலனமும் இல்லை, எல்லாரும் புகழ்ந்து ஆரவாரம் போட்டு கலசாபிஷேகமே பண்றாங்க அம்மாவுக்கு. அப்படியே அசால்ட்டா உட்காந்துருக்காங்க, ஓகே நெக்ஸ்ட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி மனப்பாக்குவம் ரொம்ப சிறந்தது. அப்போ ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாம இந்த உடல் எடுத்து இங்க வந்திருப்பது சிவ அனுபவத்தை பெருக்குவதற்கு மட்டுமே. அதுல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வாய்ப்பு கிடைக்காது, கிடைக்கும் போதெல்லாம் சிவ அனுபவத்தை பெருக்குவதற்கு சரியான இடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நிறைய இடங்கள்ல கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. என்ன பண்றாங்க, அதை வச்சு பணமோ புகழோ, சிவனை வச்சு பணமோ புகழோ இல்ல வேற ஏதோ ஒரு செயல்களோ செய்யறாங்க. அதனால அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போகாத இடங்கள்ல அடியார்கள் கலந்திருந்து அந்த சிவ அனுபவத்தை பெருக்குவதுதான் இந்த வாழ்நாளுடைய லட்சியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நம்முடைய சுவாமி யாத்திரை பத்துல அனுபவாதீதம் என்று உரைக்கின்றார். இந்த அனுபவாதீதத்துல 5வது பாடலுக்குள்ள போயிடலாம். என்ன பாட்டு? விடுமின் வெகுளி வேட்கை நோய். அந்த பாடல் பாடலாம். இன்னைக்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? இன்னைக்கு சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரஸ்வதி குருசாமி அம்மா. சுவாமி ஐயா சிவாயமா, திருவடி வணக்கம் ஐயா. சிவாயம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவதடையாமே, புடைபட்டுருக்கி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. நன்றி நன்றிங்க சுவாமி, ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பு. வாய்ப்பு அடுத்தபடியா நம்ம மதில அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சுவாமி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே உருப்படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கண் நாள்வான் புகழ்கலையே, புயங்கண் நாள்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். அருமை அருமை சுவாமி. சரலாட்சுமி அம்மா அவங்களுக்கே உரிய பாணியில பாடுவாங்க. அவங்களுக்கு உரிய ஒரு அம்மாவுக்கும் ஒரு வாய்ப்பு. சரலாட்சுமி அம்மாவுக்கும் ஒரு வாய்ப்பு. சிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம், சிவசிதம்பரம், பொன்னம்பலம், அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை, உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்கலையே, புயங்க நாள்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 சுவாமி. ஆக சுவாமி நமக்கு என்ன கொடுக்கிறாரு இந்த பாட்டுல, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம எல்லாரையும் அவர் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாத்திரை பத்து நார்மல் ஆடியன்ஸுக்கு கிடையாது.
நார்மலா பாடுறவங்க கிடையாது. யாத்திரை பத்து வந்து பக்குவமுடைய அடியாராக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டும்தான் சாமி சொல்றோம். இந்த யாத்திரை பத்தி எல்லாருனாலையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையது அல்ல. எல்லாருக்கும் சொன்ன கருத்து இல்ல. இந்த கருத்து வந்து அடியாராகிய சிவனடியார்களுக்கு மட்டும் சொன்ன கருத்து. மித்த இடத்துல நம்ம பொதுவாலாம் பேசுவார். ஆக என்ன சொல்றாரு? வெகுளி வேட்கை நோயை விட்டுருங்கன்றார். வெகுளி வேட்கை நோயை விட்டுட்டோம். வெகுளினா என்னன்னு சொன்னோம், வேட்கை நோயெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். இருந்தாலும் வெகுளி என்பது என்ன அப்படின்னா, தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காம போனாலும், தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பக்கத்து வீட்டுக்காரன் கிடைச்சாலும், தனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைச்சி விட்டு விலகினாலும், தன்னுடைய பெருமை பொருந்திய பொருளுக்கு பங்கம் விளைந்தாலும் என் மனம் கலங்காது இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் வெகுளி அப்படிங்கிற இடம். அந்த வெகுளி நோய் கலங்குற அந்த இடம் கலங்காம இருக்கணும். வேட்கை எந்த பொருளையும் இது அடைஞ்சே தருவோம், சிவனடியார் நான் சிவபுரம் அடைஞ்சே தருவோம் அப்படின்னு நினைக்க வேணாம். கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய செயல்களை சரியா செய்யணும். அப்படிங்கிறனால வேட்கை நோய் இருக்கக்கூடாது. மிகவும் ஒரு காலம் இனி இல்லை. தயவு செய்து காலத்தை தள்ளி போடாதீர்கள். காலம் என்பது மிக காலம் உண்டாகவே காதல் செய்கிறீர், மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே அப்படின்னு சொல்றாரு. மூலபண்டாரம் வந்து வழங்கிட்டு இருக்கான், காலம் உண்டாகவே காதல் செய்கிறீர். பெருமான் வந்து காதல் பண்ணுங்க, அதுக்கு இந்த வயசு அந்த வயசுன்னா கிடையாது, எல்லா வயசுலயும். அதனால தப்பா நினைச்சுக்க கூடாது. வயதானவர்கள் நாங்க லேட்டா வந்துட்டோமே, இதுக்கு முன்னாடி வேகமா வந்திருந்தா நாங்க காதல் பண்ணிருப்போமோ, ரொம்ப அதிகமா பெருமாட்ட போயிருப்போம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாவுக்கரசு புராணத்துல நாவுக்கரசர் வந்து 60 வயசுலதான் 45 வயசுலதான் அவர் வந்து சைவத்துறைக்கே வராரு. ஆனா அந்த ஆன்மா ஏற்கனவே பக்குவம், பல பிறவிகள். நீங்க நினைச்சு பாருங்க, சிவபெருமானுக்காக நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடுறீங்கன்னா இந்த பிறவில கிடைத்த அனுபவம் அல்ல. அது இந்த பிறவிகள் பல பிறவிகள்ல கிடைத்த அனுபவத்தினுடைய வாயில் தான் இன்னைக்கு சிவாய நம்ம அப்படின்னு சொன்ன உடனே கண்கள்ல நீர் பெருக்கு ஏற்படுகின்றது. ஒரே ஒரு நிமிஷம் தான், நான் லேப்டாப் சார்ஜர் போடாம விட்டேன். ஒரே ஒரு மடியார்கள் திருவைந்தரத்தை சொல்லிட்டு இருக்கேன், சார்ஜர் மட்டும் கனெக்ட் பண்றேன். திருவைந்தரத்தை சொல்லிட்டு இருக்கேன். ஒரே ஆக நமக்கு என்ன பண்றாங்கன்னா, காலம் வந்து ரொம்ப சிறந்தது. பெருமான் வந்து காலத்தையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆற்றலுடைய ஒரே ஒரு தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான். காலத்தையே சம்ஹாரம் பண்றது. யமனை சம்ஹாரம் பண்ணல சிவபெருமான், யமனை சம்ஹாரம் பண்ணல. அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, காலத்தை தான் பெருமான் சம்ஹாரம் பண்றான். காலத்தை அழிச்சுட்டு என்ன ஆயிடும்? காலம் அப்படிங்கிற தத்துவத்தை அழிச்சிட்டோம்னா நாம எதிர்காலத்துல என்னவா இருக்க போறோம், நிகழ்காலத்துல என்ன செஞ்சோம், போன காலத்துல என்ன செஞ்சோம், எல்லாமே எதுக்காவது கணக்கு இருக்கா? காலம்ன்ற தத்துவத்தை அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போன பிறவியில செஞ்சது, இந்த பிறவியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, இனி வருகின்ற பிறவியில செய்கின்றது அப்படின்ற எதுக்காவது ஒரு பொருள் இருக்குமா? ஏன்னா இந்த ஊழ் வினை என்பது பழைய போன காலத்துல செஞ்சது. காலத்தை அடிப்படையா வச்சுதான் அந்த வினை கணக்கே. புரியுதுங்களா? இந்த காலத்தை அடிப்படையா வச்சுதான் வினை கணக்கு. காலத்தையே பெருமான், காலத்தை வென்றவன் நீ சொல்றது சிவபெருமான் தான், மத்த யாரும் கிடையாது. அவன் தான் காலத்தை வென்றான். அவன் காலத்தை சம்ஹாரம் செய்கின்றான். அதாவது டைம் அழிக்கின்றான். டைம் கில்லிங்னு சொல்லுவோம். நம்மளும் டைமை அழிக்கிறோம். எப்படி? மொபைல் பாக்குறது, சீரியல் பாக்குறது, இது மாதிரி காலத்தை அழிக்கிறோம். அப்படி இல்லை. அவனுடைய திருநாமத்தை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இது ஐன்ஸ்டீனுடைய ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி. இது எல்லாத்துக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் கத்துத்தரும். இன்னைக்கு ஒரு சயின்ஸ் கத்துருவோம்ல, அவருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சயின்ஸ், ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுடைய முகக்குறிப்பு எல்லாம் கொடுத்துக்கலாம். அடியனுக்கு உங்களை எல்லாம் பார்க்கும் ரொம்ப ஒரு சயின்ஸ் நீ கத்துக்க போறோம். நம்ம ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவ், ஐன்ஸ்டீன் தெரியும், பெரிய சயின்டிஸ்ட். அவரை பத்தின ஒரு செய்தி, அதுவும் நம்ம இதையும் பத்து கத்துக்கிறோம். நம்ம எல்லா அடியார்களும் என்னால பார்க்க முடியுது. சரஸ்வதி அம்மா, சந்திரா அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள், புஷ்பா அம்மா, வசந்தா அம்மா, மரகதம் அம்மா, நடராஜன் ஐயா, புவனேஸ்வரி ஐயா, விக்னேஷ் ஐயா, அனிமோலியா அம்மா, இல்ல அம்மா, சாருமதி அம்மா, சரலாசினி அம்மா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள், சுசிலா அம்மா, புஷா அம்மா அவர்கள் மற்றும் கலாவதி தியாகராஜன் அம்மா, நடராஜன் ஐயா, கோலமான் அம்மா, சுதாம்மா மற்றும் ராஜேஸ்வரி அம்மா, சிவசாந்தி அம்மா, மற்ற அடியார்கள், புஷ்பா அம்மா, எல்லாரும் எனக்கு அந்த லதா சுவாமிநாதன் அம்மா அவங்க எல்லாம் தெரியுறாங்க. அடியன் செய்த பெரும் தவம் உங்க எல்லாரையும் பார்த்தது, ஒரு சேர பார்த்தது இன்னும் தவம்.
இப்போ ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐன்ஸ்டீன் ரொம்ப பெருசாலாம் இல்ல, ஈஸியா சொல்றான். காலம் அப்படிங்கறத நீட்டலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. காலத்தை டைம் என்ன பண்ணலாம், நீட்டலாம் குறைக்கலாம் அப்படின்றாரு. இது எப்படிப்பா டைமை நீட்டலாம் குறைக்கலாம்? டைமை யாராவது டைமை நீட்ட முடியுமா? டைமை நீட்ட முடியுமா? டைமை எலபரேட் பண்ண முடியுமா? டைமை குறைக்க முடியுமா? கூட்டி குறைக்கிறது டைம் ஆக்சஸா? இல்ல. ஆனா அவர் சொல்றாரு டைமை நீட்ட முடியும், குறைக்க முடியும். எப்படி அப்படின்னா, 2 உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம் என்னன்னா, ஸ்டவ் இருக்குல்ல, ஸ்டவ் எரியிற அடுப்பு, கனல் அடுப்புல போய் உங்களை உட்கார வச்சிடறாங்க. மெதுவா கனல் ஏறுது, அப்படி மெதுவா கனல் ஏறுது. எப்படி இருக்கும்? 1 நிமிஷம் தான் உட்கார்ந்து இருப்போம். ஆனா எவ்வளவு நேரம் உட்கார்ந்த மாதிரி தெரியும்? அது பல நேரங்கள் உட்கார்ந்த மாதிரி தெரியும். ஆனா இதுவே தனக்கு பிடித்த நண்பரோட உட்கார்ந்து பேசிட்டு போறோம், நடந்துகிட்டே போறோம், பேசிட்டே போறோம். அப்ப என்ன ஆகும்? 2-3 மணி நேரம் பேசியிருப்போம், 4 மணி நேரம் பேசியிருப்போம். ஆனா டைம் போனது டக்குன்னு பார்த்தா டைம் ஓடிடுச்சு. அப்போ இந்த கால கணக்கு என்பது எதுல இருக்கு அப்படின்னா, அது உண்மையான ஆக்சஸ். அதை பயன்படுத்துறவங்க தான் கால கணக்கு. அதை பயன்படுத்துறப்பதான் காலம் நீளும். எனக்கு டைமே போகலங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கால கணக்கு நீளுதுன்னு அர்த்தம். எனக்கு காலைல எந்திரிச்சோம், எப்படி சாயங்காலம் 5:30 ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறது. அந்த கால கணக்கை பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் காலத்தை அதிகமா பயன்படுத்தப்படுத்த காலம் குறைய ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. காலத்தை அதிகமா பயன்படுத்தாதப்ப காலம் நீளும்னு சொல்றாரு. இதுதான் ஐன்ஸ்டீனுடைய டைம் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த காலத்தை யாரெல்லாம் சரியா பயன்படுத்துறாங்க சொல்லுங்க சாமி, காலத்தை நீட்ட முடியும். அக்பர் சொன்னாரா, இது ஒரு சின்ன கதை. அக்பர் சொன்னாரா, பாலைவனத்துல போயிட்டு இருக்காங்க, பீர்பால்ட்ட கேக்குறாரு, எப்பா ஷார்ட் ரூட் எனக்கு வேணும். அவர் என்ன கேக்குறாரு? ஷார்ட் ரூட் வேணும். பாலைவனத்தை எங்கேயா ஷார்ட் ரூட் போடுறது? பாலைவனம் இருக்கு, அது எங்க எனக்கு ஷார்ட்டான ரூட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு பீர்பால்ட்ட கேட்கிறாரு. சுவாமி இது எப்படி முடியும்? எங்கேயுமே எல்லா பக்கமும் ஒரே ரூட் தானே. ஷார்ட் கட்ன்றது பாலைவனத்துல கிடையவே கிடையாது. சொல்ல போனா லாங் ரூட் தான் வரும், அதனால பண்ண முடியும். நீ ஷார்ட் கட் கொடுக்கல அப்படின்னா இப்பவே உன் தலையை வெட்டி எரிஞ்சிருவேன்ட்ட பீர்பால்ட்ட. இவர் என்ன பண்ற யோசிக்கிறார் பீர்பால். சரி ஷார்ட் கட் நான் போடுறேன். அப்படியா, சரி ஷார்ட் கட்ல இப்ப உங்களை ஷார்ட் கட்ல தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். போயிட்டா சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. சுவாரஸ்யமான கதைகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. திடீர்னு தப்புன்னு அந்த இடம் வந்துருச்சு. அந்த உடனே பீர்பால் அருமை அருமை, எவ்வளவு ஷார்ட் கட்ல கூட்டு வந்துட்டேன், ரொம்ப அருமையான ஷார்ட் கட்டா இருக்கு. என்ன ஒரே தூரத்துலாம் சாமி, ஆனா நாங்க சொன்ன கதையில நீங்க அந்த காலத்தை மறந்துட்டீங்க, அதனால நாங்க ஷார்ட்டா வந்துட்டோம். அப்போ நமக்கு சுவாரஸ்யமான காலத்தை பயன்படுத்தும் போது காலம் சுருங்கும். காலத்தை பயன்படுத்தாதப்ப காலம் நீண்டு கிடக்கும். வரணும் இல்ல, வீட்டுல டெய்லி அரிசியை யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, அரிசி என்ன ஆகும்? குறைஞ்சுக்கிட்டே காலி ஆயிடும். ஒரு ஸ்டேஜ்ல காலி ஆயிடும்ல. அரிசியை யூஸ் பண்ணவே இல்லை, அரிசி மூட்டை குடோன்லயே இருக்கும். அரிசி மூட்டை குடோன்லயே இருக்கும். காரணம் என்னன்னா அரிசி மூட்டையை நான் பயன்படுத்துவேன். அப்ப காலத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு காலமானது ஜீரோவாகும் சொல்றேன். காலம் ஜீரோவாகும். உங்க டைம் ஜீரோ பண்ணிக்க முடியும் எப்போ? காலத்தை சரியா பயன்படுத்தினா. காலத்தை சரியா பயன்படுத்தினா தெரிஞ்சுக்கோங்க. காலத்தை சரியா பயன்படுத்தினான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சரியா பயன்படுத்தினா, சரியா டெய்லி சாதத்தை எடுத்து சமைக்கிறோம், சாப்பிடாம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த சாதம் போயிடுச்சா? அரிசி என்னவா இருக்கு? சாதமா மாறி இருக்கே தவிர என்ன ஆகல? சாப்பிடல, அரிசி வந்து அப்படியே தான் இருக்குல்ல, அது ஜீரோ ஆகல. ஒரு பொருள் ஆக ஒரு முக்கியமான செய்தி, காலத்தை சரியா. அப்போ நான் அரிசி வாங்கினேன், சமைச்சேன், அரிசி மூட்டையில இருந்து அரிசி போயிடுச்சு. ஆனா எங்க வந்துருச்சு? குக்கர்ல வந்துருச்சு. வீட்டு குப்பத்தொட்டுல இருக்கு. நான் சாப்பிடாம கூப்பிட்ட குப்பத்து ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறி இருக்கு. அது மாதிரி அரிசிய அனுபவிக்கணும். இல்ல சாப்பிட்டு அனுபவிச்சுட்டோம்னா அரிசின்ற கான்செப்ட் எல்லாம் போயிடுமா? புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வாழ்க்கை என்ற அந்த டயத்தை நாம் என்ன பண்றோம்? குடும்பம் குட்டின்ற குக்கர்ல வச்சு வேக வச்சு கீழே தான் குட்டுறோம், அதை பயன்படுத்தல. ஆனா இந்த வாழ்க்கை என்ற காலத்தை, இந்த காலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானோடு கலக்கும் போது காலமானது ஜீரணமாகின்றது. காலமானது என்னது? அதை அனுபவிக்க காலமானது என்ன ஆகுது? ஜீரணமாகுது. காலம் ஜீரணமாக என்ன ஆகுதுன்னா காலமானது ஒரு காலத்துல ஜீரோ ஆயிடுது. இதத்தான் மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? சிவபெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த காலத்தை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் காலமானது நின்று விட்டது. அப்படி அதனாலதான் என்றும் 16
என்றும் 16 மூச்சு நம்ம எப்ப விடுறோமோ அப்பெல்லாம் நமக்கு காலமானது 0 ஆகுதுன்றாங்க. மூச்சு காத்து. அதனாலதான் மூச்சு காத்த ரொம்ப அது காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குணம் ஒன்று, அந்த கூற்றை உதைக்கும் குறியறிவார்களே அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இந்த கூற்றுவனாகிய அந்த யமனை உதைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது. என்ன, காற்றை பிடிக்கும் கணக்கு நம்ம அறியணும். அப்ப காற்றை பிடிக்கணும்னா ஒண்ணும் கிடையாது. நல்லா கவனிங்க. ஐயோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் காற்றை பிடிக்கணும் உட்காந்து அப்படியே ஜாலியா பூரகம் கும்பகம் ரேசகம்னு அப்படியே மூச்சு காத்த உள்ள எடுத்து மூச்சு காத்த வெளியே விட்டு இப்படியே பண்ணுங்கன்னா இது எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? ஆனா கவனிங்க, எனக்கு விடை பொறுத்த அளவுக்கு நானு இது செஞ்சிருக்கேன். சரி யோகா பண்ணலான்னு உட்காந்தா ஆன் பண்ணிடுவேன், டைமரை ஆன் பண்ணிட்டு உட்காந்துருவேன். 7 நிமிஷம் தான் வச்சிருப்பேன். 7 நிமிஷம் தான் யோகா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், அடிக்கடி ஒரு கண்ணை திறந்து, என்னடா இன்னும் 7 நிமிஷம் ஆகலையே, என்னடா இன்னும் 7 நிமிஷம் ஆகலையே, என்னடா இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு. ஒரு சாங் கேட்டோம்னா, ஒரு சாதாரண பாட்டு கேட்டோம்னா அந்த 4 நிமிஷம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா யோகா பண்ணும்போது ஆத்தாடி என்னது இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு நேரம் ஆயிட்டு இருக்கேன்னு பார்த்தா ஆக அனுபவம் செய்யல. நீங்க காற்றை பிடிக்கின்ற கணக்கு என்பது அனுபவிக்கணும். ரொம்ப ஜாலியா உலக பொருள் அனுபவிச்சா அது என்ன அர்த்தம், நீங்க சாதத்தை நீங்க அரிசியை கொண்டு போய் சாதமாக்கி சாப்பிடல, வாமிட் பண்றதா அர்த்தம். அது வெளியே வந்துடும் கன்ஃபார்மா. அதனால அது காலம் அழியாது, வேற பொருளா மாறும். ஆனா காலம் என்ற அந்த தத்துவத்தை அனுபவிக்கணும், செரிக்கணும் அப்படின்னா நமச்சிவாய மந்திரம் தான் சரியான மருந்து. அவ்வளவுதான். நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்க. சிவபெருமான் ஐயா, நம்ம இப்ப வந்து ஒரு சொற்பொழிவு கேட்கிறோம், இப்ப நேரம் போனதே தெரியலப்ப, ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த கால நேரம் போனதே தெரியலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு துன்பம் வரக்குள்ளங்கயா, ஒரு உடம்பு சரியில்லை, நோய் வந்து படுக்க நைட்டு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம். எப்படாப்பா பொழுது விடியவும் தெரியலையே அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த காலம் என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்னன்னா ரொம்ப நேரமா இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த காலம் அந்த துன்பம் அனுபவிக்கக்குள்ள அந்த நேரமானது ரொம்ப நேரமா இருக்கிற மாதிரி, எப்ப பொழுது முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறுத்தணும். ஏன்னா நம்ம வழியை தூக்கமும் இல்லை, ஒண்ணு இல்லை, அந்த வழியை தனியா அனுபவிச்சுட்டு இருக்கக்குள்ள அது எப்ப விடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே நம்ம ஒரு சொற்பொழிவு ஒரு என்ன சொன்னீங்க மாதிரி அந்த சரியாக அந்த உபயோகம் பண்றோம்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப வந்து நல்ல ஒரு இன்பமான ஒரு சொற்பொழிவு, நம்ம ஆன்மீக சொற்பொழிவு ஏதாவது கேட்டோம்னா நமக்கு அந்த நேரம் போனதே தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லைங்கய்யா? அது கரெக்ட் தானேங்கய்யா? கரெக்ட் தான். அதாவது காலத்தை செரிப்பதுன்னு அர்த்தம். காலத்தை செரிக்க வேண்டும். செரித்தல் என்பது என்னன்னா இங்க விழுங்குதல் அல்லது அதை அனுபவித்தல். அந்த காலத்தை அனுபவிக்கிறோம்னா அது சிவபெருமானுடைய திருவடியோடு அனுபவிக்கும் போது காலம் என்ற தத்துவம் 0 ஆகும். காலம் 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு நீங்க செய்த முன்வினையும் வினையெல்லாம் கழிஞ்சிடும், வினை நீங்கும். முக்கியமான செய்தி ஏதோ சொல்ல வந்தேன். என்னன்னா இப்போ இந்த கால கணக்குல ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். என்னன்னா வரட்டும். அப்ப முக்கியம் இப்ப என்னன்னா காலம் என்பதை நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா காலத்தை அனுபவிக்கணும். உலகவியலை அனுபவிச்சோம் அப்படின்னா அந்த காலம். அப்போ இந்த காலத்தை காலகாலன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த விஷயம் என்னன்னா இதுதான் யோகாவை தான் சொல்லிட்டு இருந்தேன். யோகா இப்ப யோகால நம்ம வந்து மூச்சை காற்றை குடிக்கும் கணக்கறிவார் இல்லைன்னு சொல்லி ரேசகம் கும்பகம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு செய்தி மட்டும் கொஞ்சம் புரிஞ்சீங்கன்னா இந்த நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு நச்சுன்னு தலையில எடுத்த மாதிரி இருக்கும். ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இப்போ ஈயினுடைய ஆயுள் காலம் இருக்கு இல்லையா? ஈயினுடைய ஆயுள் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 30 நாளோ 15 நாளோ, ஐ நாட் ஷுர். ஈசலுடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் தான். இல்ல 1 மணி நேரமா ஒரு நாள் தான். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியில வந்து பறந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுக்காங்க, அவ்வளவுதான். ரெக்க விழுந்துரும், அப்படியே இறந்துரும், அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருங்க, நாம 100 வயதுல செய்கின்ற எல்லாத்தையும் அந்த காலக்கணக்குல அனுபவிச்சிருக்கு. ஈசல் ஒரு நாள் தான், நமக்கு தான் ஒரு நாள் கணக்கு. ஈசலுக்கு அது எவ்வளவு நாள்? அது பிறந்துருது, அதுக்கு திருமணம் ஆயிடுது, அது இன்னொரு அது பிறகு இனப்பெருக்கம் செய்து, அதுக்கப்புறம் அது போயிடுது, அதுக்கப்புறம் வெளியே வருது, இறந்துருக்கு. நாம எப்படி நாய்க்கு வயது எத்தனை? நாய்க்கு எவ்வளவு மேக்சிமம் வயதுன்னு 45 வயசு, 45 வருஷம் நாய்க்கு இருக்கும். 40 வருடம் 40. அந்த 40 வருடம்ன்றது நமக்கு தான் கணக்கு. ஆனா 40 வருடத்துல அது என்ன பண்ணணும்னா நமக்கு 100 வயதுல எத்தனை அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை அனுபவிக்குது. ஆக காலம் என்ற கணக்கு சேம் தான். அப்ப அனுபவம் ஆயிடுச்சுன்னா காலமானது என்ன ஆயிடுது?
பூர்த்தி ஆயிடும். அந்த கால அனுபவமான காலம் யூஸ் பண்றோம். அப்ப டைமை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவதுதான் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். உங்களுக்கு 60 வயசு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாளைக்கு எத்தனை மூச்சு காத்து? அது கரெக்டா சொல்லுங்க யாராவது. ஒரு நாளைக்கு 21,000 மூச்சு காத்து இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரேசகம் கும்பகம்னா செய்யறப்ப என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு 10,000 மூச்சு காத்து தான் விடுவோம். அப்போ என்ன ஆகும்? 21,000 மூச்சு காத்து விடுறதுக்கு என்ன ஆகும்? 2 நாள் ஆகுது. அப்போ ஏற்கனவே என்னுடைய ஆயுட்காலம் என்னவா இருக்கு? 50 வருஷம் சப்போஸ் சாமி எழுதியிருக்காரு வச்சுக்கோங்க. நான் இப்படி நிறுத்தி மூச்சு விடுறதுனால என்னுடைய ஆயுட்காலம் என்ன ஆகும்? 2 மடங்கா மாறுது. அப்போ ஆயுட்காலத்தை பெருக்கிறதுக்கு காற்றை பிடிக்கணும். அப்ப காற்றை பிடிக்க உட்கார்ந்தாலே நான் நினைச்சு பாருங்க, காற்றை பிடிக்க உட்கார்ந்து இருக்கேன். நான் நினைச்சு பார்க்க திருமூலர் ஐயா சொல்லியிருக்காரு காற்றை பிடிக்கணும். நம்ம உட்காந்து காற்றை பிடிப்போம்னு பார்த்தா டைம் 7 நிமிஷம்ன்றது 7 மணி நேரம் மாதிரி தெரியுது எனக்கு. 7 நிமிஷம் 7 மணி நேரமா தெரியும். என்ன காரணம்? எனக்கு நான் அதை அனுபவிக்கல, கஷ்டப்பட்டு பண்றேன். ஐயோ மூச்சு இழுக்கணும், அடக்கணும், 1 2 3 4 5 6 7 8 9 10 12 16 மெதுவா முடிச்சு விட்டோம். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்றேன், என்ன நானே ஓவர்லோட் பண்ண எனக்கு 5 நிமிடம் என்பது அரை வருடமாக தெரிகின்றது. அப்போ அது பேரு காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். கதை பிடிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீராமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி. அப்படியெல்லாம் திருமுறை பாடிக்கிட்டே இருக்கோம். என்னமோ வாய் பாடிக்கிட்டே இருக்கு. திரும்பி பார்த்தா 2 மணி நேரம் போனது தெரியல. இதை விட காற்றை பிடிக்கும் கணக்கு இருக்காங்க. இதைத்தான் சாமி சொல்லியிருக்காரு. எதையும் அனுபவித்து செய்யும் போதுதான் அந்த காற்று தன்னாலேயே, திருமுறை பாடும்போது தன்னாலேயே ரேசகம் கும்பகம் எல்லாம் போகுது. நமச்சிவாய மந்திரம் உருகி சொல்லும் போது, கண்ணீர் பெருகி சொல்லும் போது அந்த இடம் காற்று. அப்போ காலம் என்பது நாம சிவபெருமானால மட்டும்தான் அழிக்க முடியும். சிவபெருமானால மட்டும்தான் காலக்கணக்கு. ஏன்னா சிவம் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை தருபவர். நீங்க மத்த சாமியும் கும்புறமே அனுபவம் பண்றமே இல்ல, அந்த சாமிக்கே காலத்தை எழுதி வச்சவர் யாரு? சிவபெருமான் தான். அதனால நம்மளுடைய ஒரு 30 நாள் வாழுதுன்னா 30 நாள்ல அது என்ன பண்ணுது? ஒரு 5 வயது குழந்தை படிக்க போற மாதிரி படிக்குது, அடுத்த நிலைக்கு போகுது, எல்லாம் போய் அது பெரிய ஆள் ஆகி அதுக்கு நிறைய ஈக்கெல்லாம் பிறந்து அதுக்கப்புறம் தான் அப்போ 100 வயசுல நம்ம பெறுகின்ற அனுபவத்தை 30 நாள்ல பெறலாம். ஆக 30 நாள் என்பது ஈக்கு 100 வருஷம். புரியுதுங்களா? 30 நாள்ன்றது ஈக்கு 100 வருஷம். என்ன காரணம்? ஏன் 30 நாள் ஈக்கு 100 வருஷம் ஆச்சு? அது அனுபவிச்சிருச்சு. அனுபவிச்ச உடனே காலமானது நீண்டுருச்சு. அதுக்கு 30 நமக்கு 30 நாள், ஈக்கு 100 வருடமாக நீண்டிருக்கு. அப்போ காலத்தை அனுபவிக்காத வரைக்க காலத்தை நீங்க 0 பண்ண முடியும். காலத்தை அனுபவிக்க முடியும்னா, அனுபவிக்கணும்னா அது சிவபெருமானை அனுபவிப்பதுதான். சிவபெருமானை அனுபவிக்க எப்பெல்லாம் தன்னை மறந்து ஒரு நிமிஷம் நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது கண்கள்ல நீர் பெருகி தன்னை மறந்து நீங்க 1 நிமிடம் ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ணாலும் கால தத்துவத்தை செரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அர்த்தம். உங்களோட ரைஸ் பேக் இருக்கு இல்லையா? ரைஸ் பேக்ல 1/4 கிலோ அரிசி குறைஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் உட்கார்ந்து செய்யணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நேரம் உட்கார்ந்து வழிபாடு செய்யணும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் வழிபாடு செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு சப்போஸ் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தன்னை மறந்து வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்க தான் உலகத்திலேயே சிறந்த ஆன்மா. அது ஓகே, மெனக்கிட்டு செய்ய தேவையில்லை. நம்மளை எரியாமலே அவனை பாடும்போது எனக்கு இந்த பஜன்ஸ் ரொம்ப பிடிக்கும். சிவ பஜன்ஸ் ரொம்ப பிடிக்கும். கங்காதரா சிவ கங்காதரா ஹர ஹர சிவ சிவ நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஹர ஹர சிவ சிவ நம சிவாய். இந்த மாதிரி நாங்க எல்லாரும் அங்க எத்தியோப்பியாலே இருக்கோம். அப்பெல்லாம் எனக்கு வேற திருமலை தேவைலாம் தெரியாது. இந்த பாட்டு ஒரு 5 தெரியும். 5 வச்சுட்டு உட்காந்து நாம சங்கீர்த்தனை பண்ணிட்டே இருக்கோம். 1 மணி நேரம் போறது தெரியாது, 2 மணி நேரம் போறது. இதுக்கு பொருள் எளிமையா இருக்கனால. அப்போ இந்த மாதிரி பல வகையில சிவபூசையில நாம அனுபவிக்க நம்ம கால தத்துவமானது குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல கால தத்துவம் 0 ஆன உடனே முன்னை வினைகள் தீவினையோடு அழிந்து. ஏன்னா டைம் 0 ஆயிடுச்சுன்னா, என் டைம் 0 ஆயிடுச்சுன்னா நான் எனக்கு எந்த நானும் காலத்தை வென்றான். சிவபெருமானும் நானும் காலத்தை, அவனுக்கும் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளைன்ற மாதிரி இருக்கும். அதனால
காலத்தை எல்லாரும் சரியாக பயன்படுத்துங்கள். அட்லீஸ்ட் உலகவியலுக்காவது சரியா பயன்படுத்துங்க. ரைட்டா? எனக்கு காலம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காலத்தை பக்கத்துல இருக்கவங்க யாருக்காவது உதவி செய்யுங்க. அவங்களுக்கு காலத்தை கொடுங்க. எனக்கு எங்க டைமே போலங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கிறவங்க அந்த காலம் உங்க காலத்தை அவங்களுக்கு கடன் கொடுங்க. கடன் கொடுங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு காலமானது போக. காலத்தை சரியா பயன்படுத்துங்க சிவத்தை. அதனாலதான் இனியோர் காலம் இனி இல்லை. இனிமே காலம்லாம் கிடையாது. இதுக்கு மேல நம்ம இதுக்கு இன்றைய நாள் இன்றைய பொழுது இப்பொழுதே செய்து விடணும் அப்படின்னு சொல்லி. ஆக உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு கொடுமை. இறைவனுடைய திருவடி கீழையே பெரும் சாத்தோடு பெரிய கூட்டத்தோடு அமர்ந்து நாம தனியா வழிபாடு செய்யக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். தனி வழிபாடு என்பது என்ன பண்றது? சங்கு சக்கரத்தை தீப்பெட்டியில கொளுத்துற மாதிரி. சங்கு சக்கர தீப்பெட்டி கொடுத்தா என்ன ஆகும்? சங்கு சக்கரம் இருக்குல்ல, அதுல தீப்பெட்டியை பொறுத்து அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன ஆகும்? கையில அடிச்சிடும். அதுக்கு ஒரு மத்தாப்பை பிடிச்சு தூரமா நின்று வச்சாலும் என்ன பண்ணுங்க? சங்கு சக்கரமும் சுத்தம், கையிலையும் அடிக்கும். அந்த மத்தாப்பு தான் அடியார்கள் இல்லாம இறைவன் என்ற சங்கு சக்கரத்தை பொறுத்தணும் அப்படின்னா அது நம்ம கையிலேயே நமக்கே அது பெரும் விளைவு. அதனால தனி வழிபாடு என்பது கொஞ்சம் அது ஆபத்து. அதுக்கு நம்ம வழிபாடு செய்யாமலே இருக்கலாம். நான் தனியா சிவத்தை வழிபாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லுவது பேராபத்து. அதைத்தான் ராவணன் செய்தான், தக்கன் செய்தான், அதைத்தான் மத்த எல்லாரும் செஞ்சாங்க. கடைசியில அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அதனால அடியார்களோடு செய்கின்ற வழிபாடு சிறிதளவேனும் பெரிதும் ஆற்றலுடையது. நீங்க மலை போன்ற பக்தி நீங்க தனியா பண்ணீங்கன்னாலும் அது கடுகுவாகத்தான் அது போயிடும் கடைசியில. அதனால ஐயா அப்புறம் எங்க தனித்தீருன்னு சொல்றாரு வள்ளலார். தனித்தீரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? என்ன அழகு, என்ன அழகு. தனித்தீருன்றாரு. வீட்டுல வழிபாடு செய்யக்கூடாது. நம்ம அடியார்களை மானசீகம் பண்ணி கூட இருக்காங்கன்னு நினைச்சுதான் வழிபாடு செய்யணும். நாம தனியான வழிபாடு என்னைக்குமே செய்யக்கூடாது. எப்பொழுதுமே அடியார்கள் நம்மளை சுற்றி இருக்காங்கன்ற அந்த மானசீகம் பண்ணிட்டு தான் வழிபாடு செய்யணும். தனித்திரு விழித்திரு அப்படிங்கிறது எதுக்கு சொல்றாங்கன்னா அந்த சாமி, ஏன்னா நம்மளுடைய அவரே தான் என்ன சொல்றாரு? உத்தமர்தம் ஏன் அப்ப தனித்திருன்னு சொல்லலாம்ல? தனித்திருன்னு சொல்றது இந்த ஆன்மா இறைவனோடு சேரும் போது யாரோடையும் கலக்க முடியாது. நான் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள அனுபவம் நான் செய்யறப்போ, இறைவனுக்கும் அனுபவம் செய்யறப்போ எனக்கு என்ன பண்ணுது? இந்த ஆன்மாவுக்கும் சிவத்துக்கு மட்டும்தான் அனுபவம் பாத்தியம், வேற யாருக்கும் ஷேர் ஆகாது. அந்த தனித்திரு தான். அதுவே தவிர ஒரு உள்ளொன்று புறமொன்று வைத்து புறம் பேசாத உத்தமதம் உறவு வேண்டும்ன்றார் சாமி. அப்போ அடியார்களோடு கலந்து இருக்கணும்னு பல இடங்கள்ல, அதாவது உள்ளொன்று வைத்து புறம் பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், உன் கருணை நிதி வேண்டும்ன்றார். இப்போ அது மாதிரி உத்தமர் உறவு வேண்டும்னு நம்முடைய சாமி அதே சாமி தான் சொல்றோம். அப்போ தனித்திரு அப்படின்னா என்னன்னா சிவபெருமானோடு அனுபவம் செய்யும் போது தனி அனுபவம் தான். ஆனா அந்த அனுபவத்தை பெறுவதற்கு இவர்களை பயன்படுத்தித்தான் நம்ம போறோம். அடியவர்கள் பயன்படுத்தின்றதுனால எப்பொழுதுமே பெருஞ்சாத்தோடு பெருமானுடைய திருவடி கீழே பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கு ஒருப்படுது. அடைவோம் நாம் சிவபுரத்துள், சிவபுரத்துக்கு கண்டிப்பா நம்ம போவோம். அடைவோம் நாம் சிவபுரத்துள் அணியார் கதவு அடையாமை. அந்த கதவு எப்படி இருக்கான்? அந்த கதவு சிவலோக கதவை சொல்றாரு. எப்படி இருக்கான் அந்த கதவு? அணியார் கதவு. பல விதமான அணிகலன்களை பொருத்தி இருக்குது அந்த கதவு. அந்த கதவு அடைச்சிடாத அளவுக்கு என்ன பண்ணுங்க? அடைச்சு வாங்க எல்லாரும். நீங்க சிங்கிள் லைன்ல வராதிங்க, முழு கதவையும் அடைச்சு வாங்க. யாராவது அடைச்சிட போறாங்க, அப்படியே எல்லாரும் அடைச்ச மாதிரியே வாங்க. அதனால சாமி அணியார் கதவு. அந்த கதவுல அவ்வளோ விதமான விஷயம். இந்த கதவு என்பது எதை சொல்லுகின்றது அப்படின்னா நம்மளுடைய யோக குறிப்பு. சிவபெருமானை நாம் சிவபுரத்துக்கு போறோம்னா நம்ம உடல்ல பல விதமான ஒளிகள் ஏற்படும். அதனாலதான் சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாட அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி செகன்னு முகம் இதெல்லாம் என்னன்னா உடல்ல ஏற்படக்கூடிய அந்த குறிப்பு. சிவபெருமான் முருகப்பெருமானுடைய பாத சிலம்பொலி நம்ம உடல்ல நம்ம தன்னாலேயே ஏற்படும். அந்ததான் அப்படி வந்துருச்சுன்னா அந்த நீ கோயில்ல பாத்தீங்களா, கதை திறந்தோடனே சல்லுன்னு ஒரு சமயம் பாத்தீங்களா,
சில பேருக்கு அந்த கோவில்ல அந்த கதவை திறக்கிறப்போ சல்லிட்டு இருக்கும், அந்த நிறைய மணிகள்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க, நிறைய அதுல ரத்தின நிறைய ரத்தினங்கள். அது போல சிவபெருமானுடைய சிவலோக கதவு அணியார் கதவு. அது எப்படி இருக்குன்னா அழகு நிறைந்த பல அணிகளால் நிறைந்த கதவு. அதே போல ரொம்ப அற்புதமான அந்த கதவு அடையாம எப்படி போக சொல்றாரு அப்படின்னா, அந்த கதவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது ஒரே ஒரு விஷயம் தான். நல்லா இந்த ஒரு செய்தி மட்டும் ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னோட இணைந்திருக்கீங்க. முக்கியமான செய்தி, சிவபெருமானுடைய கதவுக்குள்ள என்ட்ரி ஆகும் போது எப்படி இருக்கணும் அதுதான் மட்டும் சொல்றேன். எப்படி இருக்கணும் அப்படின்னா, புடைப்பட்டு உருகி. எப்படி இருக்கணுமா? புடைப்பட்டு உருகி. புடைன்னு என்னது? சுக்கு சுக்கா உடைஞ்சு. ஒரு பொருள் நல்லா வேகமா உருகணும் என்ன பண்ணும்? ஒரு பொருள் வேகமா உருகணும்னா இப்ப அரக்கோ மெழுகோ இல்ல வேற ஏதாவது தனியா போட்டு அப்படியே மொத்தம் கட்டியா போடாம துண்டு துண்டா கட் பண்ணி நல்லா சுக்கு சுக்கா உடைச்சு போட்டோம்னா என்ன ஆகும்? எவ்வளவு சுக்கா உடையுதோ அவ்வளவு ஃபாஸ்டா உருகும். அதனால புடைப்பட்டு உருகி, புடைப்பட்டு அப்படியே சுக்கு சுக்கா உடைஞ்சு உருகுனா அதுதான் சிவபெருமானுடைய கதவு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போறப்ப ஏற்படும். ஒவ்வொரு கோவிலுடைய வாசல் கதவுக்குள்ளேயும் போறப்பையும் நான் எனது எனக்குள்ள எதுவுமே இல்ல. ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா அது என்ன பொருள்? உருண்டையா இருந்தா பூந்தி, உடைச்சிட்டோம்னா மணிக்கணும். உருண்டையா இருந்தா லட்டு, உடைச்சிட்டோம்னா மிக்சர். பூந்தி பூந்தி லட்ட உடைச்சா பூந்தி தானே வரும். நல்லது. அப்போ இன்னும் அந்த அந்த பூந்திய கிரஷ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிடும்? அதுக்கு என்ன பொருள்? அது கடலை மாவாயிடும். ரைட்டா? கடலை மாவாயிடும். அப்போ அந்த உடைய அதனுடைய பொருளினுடைய தன்மை இழந்துகிட்டே இருக்கு. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு உடையிறோமோ நம்மளுடைய தன்மை, நான் என்ற எண்ணம் எப்ப உடையும் அப்படி நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உடைகிறேனோ அவ்வளவுக்கு எவ்வளவு. எப்ப உடையும் ஏற்படும்? எப்ப உடையும்? கீழே தூக்கி போட்டா தான் உடையும். இல்ல எந்த பொருளையும் கீழே தூக்கி போட்டா தான் உடையும். ரொம்ப திண்மையான பொருட்கள் எல்லாம். அதனாலதான் அடியார் திருவடியை பார்த்த உடனே கீழே விழுந்து தன்னைத்தானே உடைச்சுது. எவ்வளவுக்கு எவ்வளவு விழுந்து உடைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுக்கு சுக்கா ஆகும். நான் எனது என்ற பற்று நீங்கி உருகி, புடைப்பட்டு உருகி, சுக்கு சுக்கா உடஞ்சு உருகணும்ன்ற. ஏன்னா சிவபெருமானை அடைவதற்கு உருக்கம்தான் தேவைன்றான். அந்த உருக்கத்துக்குத்தான் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இது இருக்காது இல்ல, இந்த இது உருக்குவோம்ல, பொண்ணு உருக்குவோம் பாக்கலாம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொண்ணு இந்த தாலி பொண்ணு செய்வாங்க எல்லா ஊர்லயும், பொண்ணெல்லாம் உருக்குவாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு கோலை மாதிரி போட்டு அப்படி உருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நேரா ஃபிளேம் வச்சாச்சுன்னா ஊருக்காது, ரொம்ப நேரம் ஆகும். அந்த டிகிரி செல்சியஸ்ல இருப்போம் அது உருக்கும். என்ன போடுவாங்க? செம்பு. டீ குழம்புக்குள்ள போடுங்க. டீ குழம்பு சாமி நம்ம மேல அடிப்பாங்க. டீ குழம்புக்குள்ள வச்சாலும் அது உருகாது. 100 டிகிரி செல்சியஸ். யாரு பிளக்ஸ் சொன்னா? யாரு பிளக்ஸ் சொன்னா? அம்மா பிரியாமா வந்துட்டாங்க. சமூக பிரியாமா நமச்சிவாய். அந்த பிளக்ஸ்ன்னு சொல்ற அந்த பொடி, அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபாஸ்டா உருகும். அந்த பொடி போடலைன்னா உருக்கமே வராது. அது போல நாம் தனியாக இருக்கும்போது உருகம் வராது. அந்த பொடி என்று சொல்லுகின்ற அடியார்களுடைய திருவடியில வீழ 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 உருக்கும் தானா உருக முடியும். அப்போ ஒரு இரும்பு உருகிறதுக்கு 1500 டிகிரி செல்சியஸ் வேணும். அந்த டிகிரி செல்சியஸ் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அதோடு கொஞ்சம் கூட ஒரு பொடி, அந்த பொடியை போட்டு அந்த லேசா கொஞ்சம் போட்டாலே அதனுடைய உருக்கும் தன்மை அதிகமாகுது போல சிவனடியார்கள் திருவடியில விழ 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 இறைவனுடைய சொக்கு பொடி நம்ம மேல விழுந்து நாம உருகுகின்ற ஆற்றல் அதிகமா பெற்று அந்த ஆற்றலின் மூலமாக அந்த புடைப்பட்டு உருகி, அந்த புடைப்பட்டு உடைஞ்சு உருகிற அந்த நேரம் தான் நீங்க உடைஞ்சு உருகினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி சைட்ல பாருங்க, அந்த கதவு என்ட்ரன்ஸ்ல நிக்கிற ஒரு அருள் கிடைக்கும். இறைவனுக்காக உடைந்து உருகும் போதெல்லாம் நீங்க எங்க நிக்கிறீங்க? சிவபுரத்தினுடைய வாயிற்கதவிலே நிற்கின்றீர்கள் என்று அர்த்தம். புடைப்பட்டுருகி சிவபுரம் ஒண்ணும் இல்ல, ஒரு தடவை போயிட்டு திரும்பவும் வரலாம், திரும்ப போயிட்டு வெளியே வரலாம். ஏன்னா நம்ம சீவன் முக்தர்கள்லாம் அப்படிதான் பண்றாங்க. சீவன் முக்தர்கள் பிராரத்தத்தை கழிக்கணும் இல்லையா? அதனால
உடலோடு சிவலோகம் போவாங்க, திரும்ப அவங்க பிராரப்த வினை இருக்கும், வருவாங்க, திரும்ப உடலோடு சிவலோகம் போவாங்க, வருவாங்க. அதுக்கப்புறம் இது பேரு சீவன் முக்தர்களுடைய நிலை. அதனால ஒவ்வொரு முறையும் புடைபட்டு நீங்கள் உருகும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே சிவபெருமானுடைய சிவலோக வாயிலே நீங்கள் அடியார்களோடு இருப்பதற்கு சமம். அதனால சிவபெருமான் எதுக்கு மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும்? சிவபெருமானை எப்படி பிடிக்க முடியும்? அவனை எப்படி கேட்ச் பண்ண முடியும்? சிவனை எப்படி கேட்ச் பண்ண முடியும்? கரெக்டா சொல்றவங்களுக்கு குடைப்பட்டு உருகுனா கேட்ச் பண்ணலாங்க சார். குடைப்பட்டு ஒரு கேட்ச் பண்ணலாம். அருமையா அவரை கேட்ச் அடைய முடியாது, அடைக்கலம் தான் ஆக முடியும். அட்டகாசம் அட்டகாசம். அப்படி அடைய முடியாது, அடைக்கலமாக புடிச்சா சிவலோகம் சிவன் அடையலாம். சிவசஸ் அருமை அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. சிவன் பெருமான கண்ணி வச்சு பிடிக்கலாம், அவனை கண்ணி வச்சு பிடிக்கலாம். சிவபெருமான எப்படி பிடிக்கலாம்? கண்ணி இருக்குல்ல, கண்ணினா அந்த பறவை பறக்கும் போது ஒரு கண்ணி வைப்பாங்க, இந்த பன்றைக்கு கண்ணி, அப்புறம் மானுக்கு கண்ணி, இது மாதிரி ஒவ்வொருக்கும் கண்ணி வச்சு பிடிப்பாங்களே, அது மாதிரி சிவபெருமானையும் கண்ணி வச்சு பிடிக்கலாம். எப்படி பிடிக்கலாம் அப்படின்னா, அந்த சரஸ்வதி குருசாமி மேல சொல்ல வராங்க, அடியார் கூட்டத்தோடு சென்றால் பிடிக்கலாம். அவனுக்கு கண்ணி வச்சு பிடிக்கிறதுக்காக வருது. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே. அன்பெனும் பிடி, அன்புதான் அவனை பிடிக்கிறதுக்கு வலை. இந்த வலையை அன்புன்ற வலையை விரிச்சுட்டோம்னா அவன் எப்படினாலும் அங்க வந்து மாட்டிக்கும். அந்த 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 அவனை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வலை இருக்கு, அது அன்பெனும் வலை. அந்த அன்புக்கு, உங்ககிட்ட அன்பு இருக்கு அப்படின்னு எப்படி நான் டெஸ்ட் பண்ண முடியும்? உங்ககிட்ட அன்பு இருக்கு, ஏன் சாமி என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு சாமி, ஆனா வர மாட்டேங்கிறான் சாமி. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு அன்பு இருக்கு, பேர்லயே ஆனந்த அன்புலகன்னு வச்சிருக்கேன், எனக்கு அன்பு நிறைய இருக்கு. ஆமா ஆமா, அதனால எல்லாம் வர மாட்டேங்கிறானே அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க அன்பை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு கருவி இருக்கு. இப்போ பிளட்ல ஹீமோகுளோபின் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு கருவி இருக்கு, பிளட்ல குளுக்கோஸ் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு கருவி இருக்கு. அதே மாதிரி நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி பகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஹாப்பி இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கு. அப்படி சிரிக்க என்ன ஆகும்? ஹாப்பி இண்டெக்ஸ் அதிகமாயிட்டு இருக்கும்ல, நீங்க மொபைல்ல பாத்துருக்கீங்க, கேமரா எல்லாம். அப்போ நம்மளுடைய உணர்வுகளை டெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு கருவி இருக்கு. அது போல நம்ம கிட்ட அன்பு இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு கருவி இருக்கு, ஒரு மீட்டர், டெஸ்டிங் மீட்டர் இருக்கு, டெஸ்ட் பண்றதுக்கான கருவி இருக்கு. அது என்ன கருவி அப்படின்னா அது நம்ம திருவள்ளுவர் தான் சொல்றாரு, அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். எப்பெல்லாம் கண்ணீர் கசிந்து கண்ணீர் மல்கி, ஆக 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 எப்பெல்லாம் உங்களுக்கு அன்பு இருக்கோ அப்பெல்லாம் கண்ணீர் வரும். எனக்கு அன்பு அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன, சிவன் என்ன உன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பால் அப்படிங்கிற மாதிரி சிவநாமத்தை கேட்கும் போதெல்லாம் அவன் செஞ்ச அந்த அனுபவம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு இந்த பிறவியில இத்தனை அபயங்களை சரியா கொடுத்து நல்ல நல்ல ஒரு ஒரு கூரை, நல்ல ஒரு ஒழுகாத கூரை, நல்ல ஒரு ஒரு வீடு, தினம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு ஒரு 4 பேரு கொடுத்திருக்கியே, இதை விட ஒரு பெரிய அனுபவம், பெரிய விஷயம் உலகத்துல ஏதாவது இருக்கான்னு நினைக்கும் போதெல்லாம் கண்களை நீர் பெருகுது. சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு ஆளுங்க இல்ல சாமி, நீ நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு நீ சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. வீட்டுல காசு இருக்கு, பணம் இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு உங்களை சேர்த்து சொல்றீங்களா? நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றீங்க, சாத்தியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இல்ல இல்ல, என்னைய வந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல இருக்கு 10 நிமிஷத்துக்கு உடனே என்ன சாப்பிட்ட, தண்ணி குடிச்சியா, தண்ணி குடிக்கலையா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வந்து இங்க அடியா திருக்கூட்டம் நடந்துட்டு இருக்கிறப்ப தண்ணி வச்சிருவாங்க, அது பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் வச்சுட்டு போயிருவாங்க. எதையும் சாப்பிட மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் திறந்து பார்த்து ஒரு மரம் மறைச்சிட்டு போவாங்க. வாயில கூட்டு தின்னுகிட்டே சொல்ல வேண்டியதான். 2 மணி நேரம் பேசுறீங்க இல்ல, ஏதாச்சும் சொல்ல வேண்டியதான். எம்மா அதை போட்டு வாயில போட்டு மெல்லும் போது நான் என் சிவத்தை போட்டு மென்னிட்டு இருக்கேன்மா, அதுக்கு மேல சத்தும் கிடையாது சொத்தும் கிடையாதுமா அப்படின்னு சொன்னா காது வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் அடியனுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. எப்ப பார்த்தாலும் நலமும் குசாலமும் விசாரிக்கிறதுக்கு பெருமான் எத்தனையோ அடியவர்களையும் நண்பர்களையும் அதிகமா அடியன்ட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, எத்தனை விஷயம் இருந்தாலும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இதுதான் நினைச்சேன் காலையில அடியன் பேரெழுதி வந்தது. அன்புமிக்க அடியவர் திருக்கூட்டம் எப்ப பார்த்தாலும் சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, புதன்கிழமை வருது, நாளைக்கு வைகாசி வருது, ஆனி மாதம் வருது.
இந்த ஆணி மாதம் வரனால ஆணி மாதத்துக்கு வேலுண்டு வினைகளை சார்பா நம்மளுடைய புத்தகம் தயார் நிலையில இருக்கு. அது நாளைக்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா அதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நான் கேட்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய படைப்பு சிவத்து தன்னை நன்றாக படைத்த என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நீங்க சிவபெருமானுக்கு செய்கின்ற ஒரே ஒரு விஷயம், கோவில் எழுப்புவது பெருசு இல்ல, கோட்டை எழுப்புவது பெருசு இல்ல. நினைச்சு பாருங்க, வெறும் கோயில் மட்டும் எழுப்பி திருமுறை இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சிறப்பு இருக்கா கோயிலுக்கு? கோவில்லாம் இருக்கு எங்க பார்த்தாலும், ஆனா எந்த திருமுறையும் கிடைக்கல. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அறிஞ்சிருக்க முடியுமா? ஆனா திருமுறை இருக்கு, கோயில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு, நிறைய கோயில்கள்லாம் இல்ல, திருமுறை எல்லாம் இருக்கு. ஆனா அந்த திருமுறையின் மூலமாக அந்த கோயில், அதனால இறைவனுக்கு தமிழ் செய்வது என்பது முக்கியம். அதனால அடியார்கள் கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் எல்லாரும் முருகனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்க என்ன அனுபவம் இருக்கோ அதை நீங்க கண்டிப்பா எல்லாரும் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி உங்க அத்தனை பேருடைய திருவடியும் நான் ஒரு சின்ன விண்ணப்பம், கடுமையான விண்ணப்பம் வைக்கிறேன். எல்லாரும் கை எடுத்து எழுதி கொடுங்க. இல்லையா நான் எழுதலாம் முடியாது, ஏன்னா வாய்ஸ் நோட் கொடுங்க. எல்லாரும் நிதானமா பேசி வாய்ஸ் நோட் கொடுங்க. அந்த வாய்ஸை நாங்க டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லையா ஏதோ ஒண்ணு செய்யுங்க. உங்களால கவிதை எழுதுங்க, படம் வரைங்க, குழந்தைகளை படம் வரைய சொல்லுங்க. அப்படி இல்லாட்டாலும் எழுதி படிச்சு அங்க போட்டிருக்க புக்க படிச்சாது ஒரு குரல் பதிவு கொடுங்க. அதையாவது சொல்லுங்க. ஆமா ஆமா, ஏதாச்சும் பண்ணுங்க. உங்க போட்டோவையும் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு நீங்க உங்க இதுக்கு கீழே உங்க போட்டோவையும் போட்டு நாங்க பிரசுரம் செய்வதற்காக காத்திருக்கோம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல. அதனால கண்டிப்பா இறைவனை தமிழ் செய்யுங்க. சரி, அப்போ இறைவனுடைய திருக்கதவத்துக்குள்ள செல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு உணர்வு, உடைப்பட்டு உருகி சிவபெருமான போற்றணும். அந்த உடைஞ்சு உருகிறது எப்ப வரும்னா நான் என்ற தன்மை இல்லாதப்பதான் வரும். அந்த நான் என்ற தன்மையை எப்பெல்லாம் உடைக்கிறோம். ஏன் திருவடியில வீழ்கணும்னு சொல்றாங்க? திருவடியில வீழ்கணும்னு ஏன் சொல்றாங்க? திருவடியில விழுவது என்பது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? படைநிலை ஒரு வேலை. ஒருத்தவங்க காலில் விழுந்தது என்னது? மானம் அழிந்த நிலை, தெரியும்ல? ஒருத்தவங்க காலில் விழுவது என்பது மானம் அழிந்த நிலையில தான் காலில் விடுவாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அடியவர்களுடைய திருவடியில விழுகும் போது நான் என்ற அந்த நான் பெரிய ஆளே இல்லைங்க, எனக்கு முன்னாடி நிக்கிறவங்க நீங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடிய அந்த மனப்பான்மை வருவதற்காகத்தான் திருவடி. உங்களுக்கு இயல்பாவே அந்த மனப்பான்மைக்குள்ள நீங்க திருவடி வேணும்னு கூட அவசியமே இல்லை, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டாலும் போதும். அந்த நிலைமையை அதிகரிக்கிறதுக்காகத்தான் அடியார்கள் திருவடியில விழுந்துகிட்டே இருக்கும். அதனால அடியவர் திருவடி போற்றுவது என்பது தம்மை நாமே சுக்கு சுக்காக உடைக்க தரும். நம்ம உடைஞ்சிருச்சுன்னா ஈஸியா உருக போயிடும். உருகும் போது போற்றி செய்வது என்பது நாம அணியார் கதவு அடையாமே உடைப்பட்டு உருகி புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. அந்த போற்றும் போது புயங்கர் என்ன பண்ணுவான்? புயங்கர்னா யாரு? சிவபெருமான். அவனுக்கு ஏன் புயங்கர்னு பேரு? நாகத்தை ஆபரணமாக கொண்டவன். யாராவது நாகத்தை ஆபரணமாக கொண்டவங்க இருக்காங்களா? வேற கடவுளர்கள் யாராவது இருக்காங்களா? நம்முடைய பள்ளி கொண்ட பெருமாளே நாகத்து மேல படுத்துக்கதான் இருக்காரு. நாகத்தை ஆபரணமா போட்டுக்கிட்டவங்க யாரும் கிடையாது. நாகத்தை ஆபரணமா போட்டுக்கிட்டவங்க யாரும் கிடையாது. ஆக நாகாபரணம் உடையவன் யாரு? நம்முடைய சிவபெருமான் தான். அந்த நாகாபரணம் எதை குறிக்குது? நீங்க தான் சொல்லணும். பகை மறந்து நாகமுழையா, பகை மறக்கணும். அந்த நாகம் என்ற ஒரு பொருள் பகை மறந்ததை குறிக்கின்றது. ஏன் நாகம் பகை மறந்த நாகம்? அதை எப்படி நீங்க சொல்றீங்க? அதையும் கேட்கிறேன். அதை எப்படி பகை மறந்த நாகம் சொல்றீங்க? நஞ்சில்லாத சந்திரனும் நிலாவும் பகைமையா இருந்தாலும் ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா இருக்காங்க. பகை மறந்து சந்திரனும் நிலாவும் பக்கம் பக்கமா இருக்கு, அதனால பகை மறந்துருக்காங்க. இது சந்திரனுடைய பகை இல்ல. இப்போ எனக்கும் அடியார்களுக்கும் பகை இல்லை, ஆனா எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பகை இருக்குன்னு சொல்லலாம். இப்ப சந்திரனும் இதுவும் பக்கத்துல இருக்கு, சந்திரனுக்கும் நிலாவுக்கும் பகை இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனா இந்த பாம்பு யார் கூடயும் பகை இல்லாம இருக்குன்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அதுக்கு என்ன கூற்று? இந்த பாம்பு யார் மேலையும் பகை இல்லைன்னு நம்ம சொல்லணும். அந்த நாகம் யார் மேலையும் பகை இல்லைன்னு சொல்லணும். நல்ல ஐயா, அதனாலதான் சிவபெருமான் அதை தன்னோட தலையில வச்சிருக்காரு. என்ன சாமி? அது யாரையும் தீண்டாது. அதனால இறைவனிடம் ஆபரணமாக பகை மறந்ததான் சிவபெருமான் எடுத்து சொல்லிடலாம். சிவபெருமான் அவன் இப்ப நான் ஆன்சர் சொல்லிடுறேன். எல்லா நாகத்துக்கிட்டையும் மாணிக்கக்கல் இருக்கு. எல்லா நாகத்துக்கிட்டையும் மாணிக்கக்கல் இருக்கு.
ஒளி, அந்த விஷமானது ஒளி பொருந்தியதா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் யாரையும் தீண்டல, இதுக்கு முன்னாடி யாரையுமே தீண்டல. அதாவது நான் பிறை மேல மட்டும் கிடையாது, அது யார் மேலையும் தீண்டாதனால அதனுடைய விஷமானது என்னவாயிடுச்சு, எது கருமை பொருந்தி மாணிக்கமா, எது கருமை பொருந்திய விஷயமா இருந்ததோ அதெல்லாம் மாணிக்கமா மாறி அதுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது போல நமக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் சீறி சீறி மத்தவங்களை கொத்தாம, வாழை மிதிச்சாலும் சீறி சீறி எல்லாரையும் கொத்தி நம்ம விஷத்தை கக்காம, எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி அந்த துன்பங்கள் எல்லாம் முழுங்கி நாம அந்த விஷமா இருந்தாலும் அதை பத்திரமா வச்சிருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அது என்னவா மாறிடும், ஒளியா மாறும். அந்த ஒளியா மாறுறது மட்டும் இல்ல, ஒளி பொருத்திருச்சுன்னா சிவபெருமான் எடுத்து மாலையா போட்டு. ஆக சிவத்தோடு சேருவதற்கு வெளியில இருந்த நாகம் சிவன் கழுத்துல சேருவதுதான் யாத்திரை. புற்றில் இருந்த நாகம் சிவன் கழுத்துல சேருவதுதான் யாத்திரை. புற்றில் இருக்கும் போது பல இன்னல்கள் வந்தாலும் யாரையும் தீண்டாது தனக்குரிய அந்த எல்லாரையும் அடிக்க முடியும்ல, நச்சுன்னு பேசிட முடியும்ல, வாய் இருக்கின்றதுக்காக சாதாரண பேசிட முடியும்ல, அது பேர் தான் கொத்துறது. சல்லு சல்லுன்னு இணைய மாதிரிலாம் கொத்த முடியாது. நான் பேசுற வார்த்தை, நான் பேசுனத நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது நான் திரும்ப எடுத்து பார்த்தேன்னா இவ்வளவு கேவலமா அவங்க அந்த நேரத்துல பொறுத்து போயிருந்துக்கலாமே. அந்த நேரத்துல நீங்க பொறுத்து போயிருந்துக்கலாம். ஆனா அந்த பொறுத்து போகாம சீறி சீறி என்ன சாதிச்சுட்ட, ஒண்ணும் பண்ணலையே, ஒண்ணும் பெருசா பண்ணலையே. அந்த நேரத்துல இப்ப அமைதியா போக போக அவங்க எல்லாம் பார்த்துட்டு இது என்ன மண்புழு ஆயிடுச்சு போல, எப்ப பார்த்தாலும் கருணாகமா சருன்னு சீரும், சரியான மண்புழு ஆயிடுச்சு, போய் தொலையுது அப்படின்ட்டு யாருமே சண்டைக்கே வரதில்லை. யாரும் சண்டைக்கு வரலனாலும் அப்பனுடைய மூஞ்சிக்கு நேராவே ட்ரிகர் பண்ணா என்னங்க பண்றது? மூஞ்சி அதுதான் சொல்றேன். நாகம் மூஞ்சிக்கு முன்னாடி ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் அது விஷத்தை கக்காம இருந்தனாலதான் அவங்க கழுத்துக்கு போக முடியும். உங்க விஷம் மாணிக்கம் ஆகணுமா, மாணிக்கமாயி அவன் கழுத்துக்கு போகணுமா, இல்ல இந்த பாலா போனவனை ஒரு தடவை கொத்திட்டு வாழ்நாள் பூரா நம்ம கீழேயே இருக்கணுமா? ஒரு நாள் அவனை கொத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட போகவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசி நாள் வரைக்கும் பாக்குறவனா அடிப்பான். அப்ப எவ்வளவு அன்னைக்கு ஒரு நாள் அமைதியா போயிடுவாங்க. மூஞ்சிக்கு முன்னாடி பேசட்டுமே, எல்லாரும் சிவன் தானே. சிவம் நான் செய்த வினையை நமக்கு தருதுன்ற அந்த மனப்பான்மையில் நிற்கும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம், காமம், லோபம் என்று சொல்லுகின்ற அறுவகை அந்த விஷமும் அதை கட்டுப்படுத்த அதுவே மருந்தாகி, அதுவே நமக்கு மாணிக்கமாகி, அதுவே ஒளிப்பொருளாகி ஊரினை உருக்கி உள் ஒளி பெருகுகின்ற ஆற்றலை தருகின்றது. அப்பதான் பெருமான். அப்போ பாம்பணிந்தவன் தான் என்ன அர்த்தம்? எல்லா பாம்பையும் அணிய மாட்டான், ரோட்ல போற பாம்பெல்லாம் அணிய மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவன். எந்த நாகம் யாரையும் தீண்டாம தன்னுடைய விஷத்தை அடக்கி அதை அப்படி எல்லாத்துக்கும் விஷம் உண்டு. நீங்க உடல் எடுத்துட்டாலே காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாமே உண்டு. அது விஷம் தான், உள்ள இருக்கிற விஷத்தோட தான் வர்றோம். ஆனா அதை எங்கேயுமே தேவையில்லாம பிரயோகப்படுத்தாம அதை அப்படியே வச்சு கோவப்படக்கூடாது. எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி, எங்க வீட்டுல பிள்ளை படிக்க மாட்டேங்குது சாமி, நீங்க கோவப்படாதுன்ற 2 மாசம் நான் விட்டுட்டேன் பாருங்க, 0 எடுக்குது பிள்ளை, நீங்க தான் காரணம், ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னா. கோபம் என்பது வேற, கண்டிப்பு என்பது வேற. அடியார்கள் தவறு செஞ்சா கண்டிக்கணும், தப்புதான் கண்டிக்கணும். தவறு செய்யும் போது அந்த இடத்துல கண்டனம் தெரிவிக்கணும். அதெல்லாம் கோபம் அல்ல. கோபம் என்பது என்னன்னா, என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு வச்சுட்டேல, செஞ்சுட்டேல, ஒண்ணு பண்ண இல்ல, உனக்கு பின்னாடி எத்தனை பண்றேன் பாரு, நீ எப்படி வாழ்றன்னு நான் பாக்குறேன் பாரு, என்ன செய்யறேன், நம்மளுடைய வினைக்கு அவன் தான் காரணம் நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் அங்க விஷயம். ஆனா அதுக்காக தப்பான வழியில செல்லும் போது அவர்களை ஆற்றுப்படுத்துவது என்பது மிகச்சிறந்த உங்களுடைய கடமைகள்ல ஒன்று. அதனால அதையும் குழப்பிக்காதீங்க, தயவு செய்து குழப்பிக்காதீங்க. கோபம் என்பது பர்சனலா வந்தா மட்டும்தான் கோபம், அவங்களுடைய சொந்த வாழ்வு. மற்றபடி பொதுவாக நீங்க செய்கின்ற ரௌத்ரம் பழகுன்னு சொல்லியிருக்காரு பாரதியார். ரௌத்ரம் பழகு, ரௌத்ரம் வேணும், கோபம் வேணும். மோதி விதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொல்றாரு. அப்போ தப்பு செய்யும் போது ஒரு பெண் போற நடு 4 பேர் அவங்க கிண்டல் பண்றாங்க, ஏய் போனாண்டு வந்தேங்க வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்காம, ஐயோ ஆனந்தையா யாரு மேலேயும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நமக்கு என்ன, யாரு கேள்வி கேட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போனா அதுல அந்த புரிதல் தப்பு இல்ல. கோபம் என்பது நம்மளுடைய பர்சனலுக்காக வர வேண்டும், பொது விஷயத்துக்காக. எல்லாரும் என்ன பண்ணாங்க, நம்மளுடைய காந்தியடிகள்லாம் கோவப்பட்டுதான் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க. அதெல்லாம் அதனால நமக்கு இருக்கக்கூடிய நஞ்சினை மாணிக்கமாக மாற்றிய அந்த நாகங்கள் அணிந்தவன் தான் புயங்கன். எல்லா நாகங்களும் ஊர்ல அங்கத்தை போற நாகங்களும் அணிய மாட்டான். அதனாலதான் நஞ்சுடைய நாகமாக இருந்தாலும் நாம் நஞ்சினை அடக்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்.
அதனால அது இல்ல அப்படின்னா யாத்திரை பத்து போகவே முடியும். யாத்திரை என்பது புத்து பாம்பு சிவபெருமான் கழுத்து பாம்பா மாறுது. அதுதான் யாத்திரைக்கு. நாமெல்லாம் பாம்பு தான், நோ டவுட். விஷம், பாம்புக்கு பல்ல விஷம், பள்ளிக்கு வால்ல விஷம், இதுக்கு இன்னொரு எதுக்கும் நிறைய சொல்லுவாங்க மாதிரி. ஆனா உடம்பு மனுஷனுக்கு உடம்பே விஷம். எல்லா விஷம். அதனால பாம்புக்காவது வாயில மட்டும்தான் விஷம் இருக்கு. ஆனா நமக்கு கண்ணாலேயே பார்த்து முடிச்சிருவோம் எல்லாத்தையும். தெரியுதா உங்களுக்கு? சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளு அப்படின்னு கண்ணிலேயே பார்த்து அந்த விஷத்தை கக்குவோம். வாயில வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. அப்படி அவனை கண்ணுல பார்த்து விஷத்தை கக்குறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ்ல அவன் விஷத்தை கக்குறது, அந்த மாதிரி எங்கேயுமே விஷத்தை கக்காம இருந்தோம்னா, சாமி கக்கிட்டேனே முந்தா நேத்தான் சாமி கக்கிட்டு வந்துட்டேன், நீங்க முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாமே, நான் கக்கிட்டு வந்துட்டேனே. கவலைப்படாதீங்க. மீண்டும் வாய்ப்பு. திரும்ப உங்களை ரொம்ப டீஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுப்பான். இது வரைக்கும் நீங்க கக்கன எல்லா விஷத்தையும் திரும்ப உள்ள இருக்கிற மாதிரி உங்களை ரொம்ப டீஸ் பண்ற மாதிரி ஒரு சம்பவம் கொடுப்பான். அமைதியா இருங்க. ஏற்கனவே நீங்க கக்கன எல்லா விஷயமும் திரும்ப வந்துடும் உங்களுக்குள்ள. அமைதியா இருக்கு. இன்னும் சாமி நான் நிறைய கோவப்பட்டேன்னா, நீங்க சிவனடியார் ஆயிட்டீங்கன்னா, அவன் கழுத்துல அணியறதுக்கு ஆசைப்பட்டான்னா, உங்களை நீங்க கத்துன எல்லா விஷயத்தையும் திரும்ப உள்ள எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன், யாருனாலையும் பியர் பண்ண முடியாத சிச்சுவேஷன் கொடுப்பான். அந்த நேரத்திலையும் ஓம் நமச்சிவாய சொல்லி 5 விரலை கையை மடக்கி, பெருமானே நீதான் சாட்சி, இத்தனைக்கும் நீதான் சாட்சின்னு அமைதியா நில்லுங்க. உலகம் அந்த பெருமான் அள்ளி வாரி கழுத்துல போட்டு, என் புள்ள இனிமே யாராவது பேசுனீங்கன்னு வச்சுங்க, இந்த வர்றேன் நான் வரைஞ்சு கட்டிட்டு வருவான் பாருங்க, அவன் நமக்கு வர்றதுதான் முக்கியம். நாம போய் நிக்க வேண்டிய அவசியம். நம்ம அடிச்சா கூட கம்மியா தான் அவன் வருவான். அதனால நாம இதுக்கு முன்னாடி அவர் வச்சு செய்வார் சாமி. வச்சு செய்வார். அவர் நினைக்கிறதே விஷம்தான். இல்ல அப்படி நினைக்கிறதே விஷம் தான். அதையும் நான் நினைக்க கூடாது. அதுதான் விஷயம். ஆஹா வச்சு செய்யட்டும் அப்படின்னு அதுவும் மனத்துல ஒரு சின்ன விஷம் தான். என்னை செஞ்சுட்டா சிவபெருமானை நல்லா செய்வாரா அப்படின்னு நினைக்கிறதும் விஷம் தான். அதனால அப்பா நான் செஞ்ச வேணுதான் எனக்கு வருதுப்பா, நீ என்னமோ போன பிறவில உனக்கு ஏதோ செஞ்சிருக்கேன், அதனால வருது, அதனால அனுபவிச்சு போய்க்கிறேன்ப்பான்னு சொல்லுகின்ற அந்த பாம்பை மட்டும்தான் சாமி யாத்திரை கொடுக்கும். அதுதான் யாத்திரை. புத்து பாம்பு சிவபெருமானுடைய கழுத்து பாம்பாக மாறுவதுதான் யாத்திரை. வேற பெருசாலாம் யாத்திரை கிடையாது. அதனாலதான் எல்லாத்துலயும் புயங்க நாள்வான் புகழ் கிடையாது. நீங்க நினைச்சுக்கோங்க, சரி மூச்சு காத்து அடக்குவோம் இல்ல, மூச்சு காத்து அடக்குவோம், 16ங்களை மூச்சு விடுவோம், மூச்சு காத்து அடக்குவோம், அது இதுன்னு மாதிரி நம்ம நினைச்சிட்டு, ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பகை உணர்வை நம்ம நீக்கிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. என்ன மூச்சு காத்து அடக்கு? பாம்பு புஷ்ஷுன்னு மூச்சு காத்து விடும். பாம்பு கெட்ட என்ன மூச்சு? பாம்பு நாக்கு 2 இருக்குல்ல, நல்லா கவனிக்க வரும். சொந்த செய்தியோட நிறைவு செய்ய போறேன். பாம்புக்கு ஒரு முக்கியமான உணர்வு, பாம்பு ஜீவசமாதி ஆகும். பாம்பு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாம்பு ஜீவசமாதி ஆகிக்குவாங்க. என்ன காரணம்னா, அதுக்கு விஷம் இருக்கிற அளவுக்கு தன்னுடைய நாக்கு இருக்கு இல்லையா, 2 நாக்கையும் தன்னுடைய மூக்கு அடைச்சிடும். 2 நாக்கையும் வச்சு தன்னுடைய 2 மூக்கு துவாரத்தையும் அடைச்சிட்டு அப்படியே வால் சுருட்டி அப்படியே உட்காந்துரும். அந்த ஏதாவது இடுக்குல போய் உட்காந்துரும். ஏற்கனவே மூச்சு காத்து உள்ள இழுத்துச்சுல்ல, அந்த காத்தே உள்ளுக்கு மேலையும் கீழையும் போய் அந்த வெளிக்காத்தையே எடுக்காம முழுவதுமாக அப்படியே கட்டையா மாறி அப்படியே ஜீவசமாதி ஆகும். எந்த மூச்சு காத்து இல்லாம உள்ள ஓடுற சாரம், உள்சாரம்னு சொல்லுவாங்க. அது பாம்புக்கு இருக்கக்கூடிய ஒரு. அதனாலதான் நிறைய சித்தர்கள் நாக்கு, இது வந்து பாம்பு தவம்னு சொல்லுவாங்க, நாகத்தவம். அதனால நாக்க 2ஆ வெட்டி மேல இருக்கக்கூடிய அன்னக்குழி இருக்கு இல்லையா, அதை அடைக்கிறதுக்கு நாக்க 2ஆ வெட்டுவாங்க. அது மாதிரி ஒரு சித்தர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இப்படி நாக்க வெட்டி மடக்கி உட்காந்து அதை மூச்சடக்கி ஜீவசமாதி ஆனாலும் மறுபிறவிக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க. நாக்க வெட்டி மூக்க வடைச்சு உள்ள இருக்கிற மூச்சு காத்த அப்படியே வெளியில எடுக்காம அப்படியே பண்ணாலும் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பகை உணர்வை வென்று விட்டால் எந்த தவமும் செய்ய தேவையில்லை. யார் மேலையும் பகை கொள்ளாம இருப்பதுதான் மிகப்பெரிய தவமே. அந்த தவத்தை மேற்கொண்டுட்டோம்னா வானவர் நாடு வழி திறந்துடுமே. அப்படியே பெருமான் காத்துட்டு இருப்பான், எதுடா சான்ஸ் என் பிள்ளை ஒரு நாள். அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா, இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பிள்ளை விஷத்தை கக்காம இருந்ததுன்னா அதை தூக்கி அள்ளி கழுத்துல போட்டுலாம் நினைப்பாரு. அப்படி நினைக்கிறப்பெல்லாம் நம்ம விஷத்தை கக்கிடுவோம். ஒரே ஒரு நாள் மட்டும் முழுங்குங்க, அதுக்கப்புறம் நடக்கிற மேஜிக்கை மட்டும் பாருங்க. அவன் வந்து சூழம் அவங்க சுத்தி நிற்கும்.
இனிமே இந்த பிள்ளை திரும்ப கக்கிட கூடாதுன்றக்காக என்ன பண்ணிடுவாரு, எனக்காக ஒரு நாள் முழுங்குச்சுல, இனிமே இதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு சொல்லி சூலத்தை முழுவதுமாக காப்பு செய்து கால பைரவரை நிறுத்தி, நம் நந்தியம் பெருமானை நிறுத்தி, சினவிடையை நிறுத்தி நமக்கு பாதுகாப்பை தந்து பெருமான் நம்ம நல்வழியிலேயே கொண்டு செல்வான். ஆனா அந்த ஒரு நாள் பொறுக்கிறது தான் அவனுடைய மிகப்பெரிய வேலை. அதுக்கப்புறம் அதுக்கான காலம் வராது சாமி, கவலைப்படாது. ஆனா அந்த ஒரு நாள் ராமாயணத்துல ஒரு செய்தி, 2 நிமிடத்துல அந்த செய்தி சொல்ல போறேன். ராமாயணத்துல எனக்கு காலம் முடிய போகுது. சீதை அசோகவனத்துல எல்லாரும் பயங்கரமா திட்டுறாங்க. எல்லாம் ஒரு பொண்ணா, அவ்வளவு பெரிய ராஜா வந்திருக்காரு, அவர் கூட வாழ வேண்டியது தானே, ஏன் இப்படி உன்னுடைய இளமைய வேஸ்ட் பண்ற, ராமன் எல்லாம் வரமாட்டான், நீ போகும் அப்படின்னு தினமும் காதை நெப்புறாங்க. யாரும் எந்த பெண்ணும் கேட்க முடியாத அந்த வார்த்தைகள் எல்லாம் மற்ற ஆடவனோடு கலந்து கேட்கின்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அப்படியே மனம் பதைக்கின்றாள் சீதை. ஒவ்வொரு நாளும் அவ தீயில அன்னைக்கு நடந்து வந்தது உண்மையான தீ இல்ல, எது தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்காக வந்த தீ உண்மையான தீ இல்ல. தினமும் இந்த சொல் தீயில அவ ரொம்ப வெந்துகிட்டே இருந்தான், ரொம்ப வெந்துட்டு. அப்போ அவ சொல்றா பெருமான்ட்ட, பெருமானே பிறந்த நாள் முதல் எனக்கு தெரிஞ்சு யாருமே எந்த தவறையுமே நான் செய்ததில்லை, எந்த தவறையும் செய்ததில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட சொல் தீய நான் பொறுக்கணும்னு இருக்கேன், தினம் தீயில வந்துட்டு இருக்கேனே, என்ன காரணமா இருக்கும்னு தன் வாழ்க்கை அப்படியே ஓட்டி பாக்குறான். எந்த இடத்துல மிஸ் பண்ணும், யாரையும் சொல்லால சுட்டதே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு இடம் எனக்கு ஆகா, லக்ஷ்மணன் ரேகை போட்டு ராமன் போயிட்டாரு, ராமா அபயம் அப்படின்னு கேக்குறது மாரீசன் கத்துறான் ராமனுடைய காதுல. லக்ஷ்மணன் அப்படியே நிக்கிறான். தம்பி போய் பார்த்துட்டு அண்ணனுக்கு ஏதோ பிரச்சனை போயிட்டு, அண்ணி இது அண்ணனுடைய குரல் அல்ல, அண்ணன் அபயம் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டான், அது அவனுடைய குரல் அல்ல, அதனால இது அவன் குரலே கிடையாது, தயவு செய்து அது நீங்க நம்பாதீங்க, இது மாயத்தினுடைய சக்தி. திரும்பவும் அபயம் அபயம் சீதா அபயம் ராமா லக்ஷ்மண அபயம் வரும்போது என்னுடைய பேரை கூப்பிடுறாரு, நல்லா தெரியுது அவர்தான், நீ போ. இவர் இல்ல அண்ணன் யாரும் எதுவும் பண்ண முடியாது, இது டூப், இது ஏதோ ஒரு டூப் பண்றாங்க, நீங்க நினைக்காதீங்க, பொன்மானே டூப், இதனால தப்பு. ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் என்னை நீ மனைவியாக்கி கொள்வதற்காகத்தான் அண்ணன் சாகட்டும் நிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்டான். அண்ணன் போயிட்டு இருக்க அப்புறம் நீ சரி அண்ணன் போயிட்டாருன்னா அண்ணனுடைய மனைவி தன்னுடைய மனைவி ஆக்கிக்கலான்றதுக்காக இருக்கியான்னு கேட்ட உடனே அந்த ஒரு சுடுசொல், அந்த ஒரு சுடுசொல் என்ன ஆயிடுச்சு, அப்படியே பாதி இறந்துட்டாரு. யாரு? லக்ஷ்மணன். தாய்க்கும் மேலாக நினைத்த ஒரு அம்மா இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்து லக்ஷ்மண ரேகையை போட்டு அவர் போனார். சொல்றாங்க அந்த அம்மா, அந்த அப்பற்ற குழந்தைய எதுல சேர்த்து வச்சு பேசக்கூடாதோ நான் பேசினேன், இன்னைக்கு தினம் என்னைய எவன் கூடயோ சேர்த்து தினம் ஒரே ஒரு சுடுசொல் செய்த அந்த லக்ஷ்மணன் பெற்ற வேதனை என்பது நான் இத்தனை காலமாக அசோகவனத்துல பெற்ற வேதனைக்கு சமமே ஆகாது, எத்தனை வேதனை வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். இந்த சொல் தீய அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கணும், நமக்கு ஒரு சொல் தீ வருதுன்னா பிறவியில நாம என்ன பண்ணிருக்கோம், ஏதோ கேட்டிருக்கோம், நம்மள யாரோ வண்டையா கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, போன பிறவியில நாம கேட்டிருக்கோம், ஏதோ கேட்டிருக்கோம், அதனால இந்த பிறவியில நமக்கு வருது, இன்னும் கூட வந்தாலும் வரலாம். ஏன் அவன் ஒரு நாள் தானே பொறுத்தாரு, ஏன் இவ்வளவு வருது நீ கேட்கலாம்ல, அவர் ஒரு நாள் தானே பொறுத்தாரு, ஒரு வார்த்தை தானே சொன்னான், இவளுக்கு எவ்வளவு வார்த்தை வருது. நல்லா கவனிங்க, மாமரத்தினுடைய விதையை ஒண்ணு போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு விதையை போட்டு நீங்க புதைச்சு வச்சிருவீங்க, ரொம்ப நாள் கழிச்சு எத்தனை விதை வரும்? ஒரு விதை தானே போட்டீங்க, ஒரு விதை தானே போட்டீங்க, சொல்லவே முடியாது. நாம நினைச்சிருப்போம் ஒரே ஒரு சொல் தீ தானே சொல்லியிருக்கோம், இது நமக்கு ஒரு தடவை தான் வரும். இல்ல வினை என்பதை எவ்வளவு நாள் அது உள்ளுக்குள்ள கிடக்கோ அவ்வளவு நாள் பல மடங்கா திரும்பி இருக்கும். நாம செஞ்ச வினை மல்டிப்ளை ஆகி தான் வரும், கொல்லப்படாதீங்க. நல்வினையா இருந்தாலும் தீவினையா இருந்தாலும் இதே பொறுப்பு தான். நீங்க ஒரே ஒரு வினை நல்வினை செய்திருக்கீங்கன்னாலும் அது பன்மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும், ஒரே ஒரு தீவினை செய்திருந்தாலும் அது மல்டிப்ளை ஆகி வரும். ஏன்? வினை என்பது விதை போல, அதை போட்டா அது முளைச்சு பல 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 விதைகள் தரும். அதனால தீவினைகளை செய்ய இனிமே செய்ய வேணும். வர்ற எல்லாம் என்னை நீ திட்டல,
அடுத்த பிறவியில உடைய வந்து வேணா எனக்கு வேணா வரலாம், ஒரு வேற வரட்டும். அதனால எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் அதாவது இனிமே செய்வதெல்லாம் சிவ விதை தாங்க ஐயா. சிவத்தை தான் விதைச்சிட்டு இருக்காங்க. என்ன அருவம் பண்ணிட்டுங்க சரளாசினி அம்மாவா இருக்கட்டும். எனக்கெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா, என்னடா இது எப்ப பார்த்தாலும் விட்டுறதல் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போறாங்க, எப்படி இது முடியுது? எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்றேன் சாமி, ஒரு சில நேரத்துல அப்படி கொஞ்சம் சோர்வு இருக்கும், அடப்பாங்கடா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த எண்ணமே இல்லாம அடியோர் பெருமக்கள் எல்லாம் போனது, நீங்க யாத்திரை எப்ப பார்த்தாலும் சிவத்தோட எப்படி தொடர்பு, இந்த தொடர்பு கிடைக்கிறதுக்கு எத்தனை கோடி பிறவி எடுத்திருக்கணும். அதெல்லாம் சரளாசினி அம்மா, ஓவியா அம்மா, நடராஜன் ஐயா எல்லாம் மொத்த அடியார்களுமே எங்க பார்த்தாலும் சரி. ஏன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ் முழுக்க என்னதான் இருக்கும், நான் எல்லாரும் கூடயும் டிராவல் பண்ணிருப்பேன். திடீர்னு சந்திரனையா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, திடீர்னு நடராஜனையா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. எல்லா ஸ்டேட்டஸ்லயும் அவங்களோட ஒரு கணக்கு அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரணும் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அதனால நான் திரும்ப வலியுறுத்துவது என்பது என்னன்னா, கால் மடக்கி மூச்சடக்கி அப்படியே 16 அங்குல மூச்சு, அப்புறம் 8 சக்கரத்தை அடக்குறது, அப்புறம் 8 கலைகளை வந்து தாண்டது, 16 கலைகளை வச்சு இது பண்றது, 96 தத்துவங்களை தாண்டது, 36 தத்துவங்களை தாண்டது, 5 புலன்கள் அடக்குறது, வேசகம் கும்பகம் இது மாதிரி பண்ணி இதெல்லாம் வந்து இது என்ன செஞ்சாலும் மனமானது செம்மையாகல அப்படின்னா எல்லாம் வீண் தான். மனத்தை செம்மைப்படுத்திட்டேன் செஞ்சுட்டேங்கன்னா இது எதுவுமே செய்யல. அதான் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க தேவையில்லை. அதனால அந்த நிலைக்கு போவதுதான் பக்தியினுடைய முதிர்வு. அது பண்ணாம இருக்கக்கூடாத காலத்தான் ஒவ்வொரு முறையும் சொல்றோம். நினைச்சு பாருங்க, கோபம் இல்லைங்க, நெத்தில பட்ட போடுறான், திருவாசகம் சொல்றான், பண்றான், வாயில வர வார்த்தையை பத்தி நான் எப்படி பேசுறேன் பாருங்க, எல்லாம் ஒரு செய்வனாலும் கேட்கிற மாதிரி நடந்துக்கிற கூடாது. ஆகா என்ன பேசினாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போறானே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கும் வராத. ஐயா நீ எந்த கோயில்ல டியூஷன் கத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க, இவ்வளவு கேவலமா நான் திட்டினதுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பாத்துட்டு போறீங்களே, இந்த மாதிரி பக்குவத்தை எனக்கு கொடுங்களேன். எங்க போய் டியூஷன் போறீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க, திருவாசகம் நாங்க திருவாசகம் படிச்சுட்டு இருக்கோம், அதை நீங்க தினமும் படிங்க, உங்களுக்கு தன்னால வரும்ன்றது. அந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு ஒரு ஏடுகோள்களாக நீங்க இருக்கணும்னு சொல்லி இந்த அளவில் அடியேன் நிறைவு செய்கின்றேன். ஒரு செய்தி, புயங்கன் என்பது பெருமான் நாகங்களை அணிந்தவன். அவன் அணிந்த நாகம் என்பது என்ன, எப்படிப்பட்ட நாகம்? மாணிக்க பரல்களை உடைய மாணிக்க கற்களை உள்ள நாகம்தான் பெருமான் அணிகிறான். அந்த மாணிக்க நாகமாக நம்ம மாறணும்னா பகை மறந்து இருக்கணும். அப்ப அந்த நாகம், ஒரு நாகம் பகை மறந்த நாகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நாகம் யார்கிட்டையும் பகை வைக்கலன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருகிட்டயும் சீராது. சிவபெருமான் கழுத்துல இருக்குங்க. மாணிக்க முத்து மாணிக்கம் இருக்கும், சிவபெருமான் கழுத்துல இருக்கும், அது கன்ஃபார்ம். மாணிக்கம் இருக்குதான்னு செக் பண்ணா அது என்ன? அதனால என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை, இருளாகிய துன்பத்தை ஒளியா தடுக்கிறதுக்கு பேரு தான் மாணிக்கம். அந்த தத்துவத்தை சொல்வதுதான் நம்முடைய சைவம். அதை சொல்லாம என்ன வழிபாடு ஏகப்பட்ட விஷயம் செஞ்சாலும் நினைச்சு பாருங்க, யாருமேலையும் கோபப்படாம எல்லாரையும் நீங்க நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னா அதை விட சிறந்த சிவ வழிபாடு இருக்கா என்ன? அதை விட சிறந்த சிவ வழிபாடு வேற வழி இருக்கு. வேற்றா இருந்தா யாருப்பா அது ஊட்டிக்கிட்டு இருக்குது, சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த வழிபாடு இல்ல. இந்த திருவாசகம் முற்றோதல்ல கோவிலுடைய அந்த நிக்கிற அந்த வரிசையில, அதே மாதிரி நம்ம கோவில்ல அந்த கடைகள்ல போய் கேட்கிறப்போ, ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வாழ்த்த வர்றப்போ அவங்க சொல்ற வார்த்தை இதெல்லாம் பாக்குறப்போ புரிதலே இல்லாம பக்தி பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் ஆயிப்போச்சு, இதனால என்ன பிரயோஜனம்? அடிச்சு மண்ணு கட்டுறது எங்க? கோவில தான் அதிகமா அடிச்சு மண்ணு கட்டுறது. கோவிலுக்கு போறதே மனசெல்லாம் சரியாக்கி கொண்டு வரதுக்காக. கோவிலுக்கு போய் தான் என்னை அவன் விதிச்சுட்டான் இங்கோ அங்க ரொம்ப ஒரு 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 கடினமான சொல்ல. அதனால அதெல்லாம் தெரியாம பக்தி பண்ண வேணாம். இதுதான் அடிப்படை தத்துவம். கோபம் குறைஞ்சிருச்சுன்னா காதல் பெருகணும், காதல் பெருத்தா கண்ணீர் பெருகணும், கண்ணீர் பெருகினா பெருமான் அடைஞ்சிடலாம். அழுதால் உன்னை பெறலாமே. அப்ப கோபத்தை அவ்வளவுதான். அதனால கோபத்தை குறைக்கணும். யார் மேலையும் கோபப்பட்டு ஒன்றும் ஆக போவது இல்லவே இல்லை. நீங்க நாகமாகி இருக்கீங்க, ஆனா உங்களுடைய நஞ்சை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாம அதை மாணிக்கமா மாற்றுங்க. அந்த மாணிக்கத்துக்கு பேரு சேயின்னு அர்த்தம். சே இழையீர்னு சொல்லுவோம். சே இழையர்னா மாணிக்கங்களை
ஆபரணமாக பெற்றவர்கள் சேயிழையீர்கள். அது என்ன அர்த்தம்னா, ஒரு பெண்ணுக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் யாரையும் அவ கடிந்து பேசாம அத்தனை துன்பத்தையும் அவ ஒளி பொருந்திய பொருளா மாற்றக்கூடிய ஆற்றல் உடையவருக்கு சேயிழையீர் பேர். ஓவிய செல்வியமா சிறப்பா சேயிழையீர் திருவாசக கூட்டம்னு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா தெரியல. ரொம்ப பொருத்தமான விஷயம். நமக்கு பெண்களுக்குரிய மிகப்பெரிய ஆற்றல் அது. அதனால இது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொல்லப்படுது. எந்த காலத்திலையும் எப்பொழுதும் எந்த ஒரு சூழல்லையும் நீங்க உங்களுடைய விஷத்தை யாரிடமும் செலுத்த வேண்டாம். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அது ஒளியாக மாறும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் மூலமாக அம்மா அவர்கள் நம்முடைய பிரேமா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடம். ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. போன அமர்வுக்கு வராதவங்க கண்டிப்பா போன அமர்வு வீடியோவை தயவு செய்து கேட்கணும்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நான் விண்ணப்பிக்கிறேன். 340வது அந்த வீடியோவை எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும். அது அடியனுடைய மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதனால அதையும் விண்ணப்பிக்கிறேன். நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அமைச்சுவாங்க. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வளாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அனைத்து அடியார்களும் திருவடிய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் 5 நிமிடம் தான் இருக்க போறோம். அடியார்கள் இருந்து போகலாம். அதுக்கு மேல நம்ம டைம் எடுத்துக்கவே போறது இல்லை. அதனால இன்றைய தினம் தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப சுருங்க சொல்லணும். அடியார்கள் ஃப்ரம் த பிகினிங் இருந்து ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ரத்தின சுருக்கமாக சொன்னால் போதும். ரத்தின சுருக்கமாக சொல்லணும். அடியவர்கள் எவரேனும் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கரம் உயர்த்தலாம். அவர்களுக்கு வாய்ப்பு. மொத்தம் 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. அவ்வளவுதான். யாரும் எதுவும் சொல்லலைன்னா 1 மணி நேரம் ஆனாலும் போக விட மாட்டோம். அதனால அதையும் கரம் உயர்த்திடலாம். பிரேமாமா. அதாவது அந்த பிறவி கொடுத்ததே சிவ அனுபவத்தை பெறுவதுக்கு தாங்கய்யா. உண்மையிலே இந்த பிறவி எடுக்க மனித பிறவி இந்த உயிர் எடுத்த ஆன்மா சிவ அனுபவத்தை பெருக்குவதுக்கு தான். நாம என்ன நினைச்சோன்னா உலக பெற்றிலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை போக்கணும். ஆனா இவ்வளவு நாளும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ஒரு பக்குவ நிலைக்கு வந்தற்பாடுதான் அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடலுக்கோசம் தான் நம்ம என்ன பண்றோம். மனைவி, மக்கள், செல்வம், புகழ் எல்லாம் நம்ம உடலுக்கோசம் தான். ஆனா உயிருக்கோசரம் ஒரு அனுபவம் பேர்னா சிவ அனுபவம் தாங்கய்யா. அது ஒரு சிறப்புங்க. அப்புறம் இந்த காலத்தை நீட்டெல்லாம் குறைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு சொன்னீங்க. என்னன்னா 0 பாயிண்ட் கொண்டுன்னு வரலாம். என்னன்னா நல்ல விஷயத்த காதல கேட்டா அதுதான் ஒரு அர்த்தம் சொன்னீங்க. அதுல காலத்தை சரியாக பயன்படுத்தும். அது சரியாகன்ற வார்த்தையை அழுத்தி சொன்னீங்க. அந்த சரியாக நம்ம பயன்படுத்தினா நமக்கு என்னது 0 பாயிண்ட் போகும் அப்படின்னு சொல்லி அந்த காற்று யோக நிலையை பத்தி சிறப்பு குறிப்பெல்லாம் சொன்னீங்க. அந்த மார்க்கண்டேயருடைய வரலாறு அதான். என்னன்னா அவர் பலகாலம் சிவ பூஜையில பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு 16 வயசு தான் சொல்லியிருக்கிறாங்க அவருடைய ஆயுட்காலம். ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, அவர் எதை பத்தியுமே நினைக்கல. ஆயுட்காலம் போல பத்தி நினைக்கவே இல்லை. அந்த நான் என்ற நினைப்பே இல்லாம அந்த சிவனை சிக்கனை பிடிச்சிட்டாரு. அந்த சிக்கனை பிடிச்சதுனால்தான் அவருடைய அவருடைய அந்த சிவபெருமானுடைய அவருக்கு திருவடி பேரே அவருக்கு கிடைச்சு. ஏன்னா காலன் அவர் உதைத்து அவருக்கு பலகாலம் உயிர் பெற்று வாழ்ந்துதான் ஒரு வரலாறு சிறப்பு உண்டுங்க. அந்த யோக நிலையை என்னன்னா இதான். நம்ம எப்பவுமே ஒரு செயல் செஞ்சுட்டே இருக்கணும்னு வச்சுக்கணும். அந்த யோக நிலையை நம்ம மூச்சு பயிற்சி செய்தா யோக நிலைக்கு போக தேவைலாம். ஒவ்வொரு செயலும் செய்யக்குள்ள அதனுடைய உணர்ந்தே அதுவே சிவபெருமானவே நினைச்சு நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யக்குள்ள நம்ம மூச்சு காட்டு தானாவே குறைஞ்சு போயிடும். இதான் யோக நிலை அப்படின்னு ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கிறீங்கயா. அது இன்னைக்கு எனக்கு மனசுல தோணுச்சுங்க. அப்புறம் நம்ம தனி வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி, தனி வழிபாடு சிறப்பு கிடையாதுன்னு சொன்னீங்க. தேவையில்லைன்னு இல்ல, சிறப்பு இல்லை. அதாவது நம்ம அடியாரோட சேர்ந்து செய்தான். அப்பதான் அந்த கதவு திறந்திருக்கும். நம்ம சிவபுரம் போறதுக்கு அடியாரோட சேர்ந்து போகணும். அந்த கதவுன்றதை யோக குறிப்பு சொல்லுகின்றது அப்படின்னு விளக்கம் கொடுத்தீங்க. புடைப்பட்டு உருகி, எப்படி புடைப்பட்டு உருகினா என்ன செய்யணும்? நான் எனது என்ற பற்று எல்லாம் விட்டுட்டா நம்ம சிவபெருமானை நினைத்து உருக 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 அந்த சிவபுரத்துல வாயிலே நம்ம கதவு திறந்திருக்கோம் அப்படின்னு நல்ல அழகா சிறப்பா சொன்னீங்க. சிவலோகம்னா என்னது? அந்த சிவலோகத்தை எப்படி நம்ம உணரணும் அப்படின்னா, எப்படி நம்ம வழிபாடு எப்படி இருக்கணும்னா,
அதான் சொல்வாரு நம்ம பாட்டுல நிறைய திருமந்திர பாடல் விளக்கம் இருக்கு. அதான் பூவெல்லாம் இருக்கா, பூ பெரிக்க பூ கிடைக்கல, அப்படி இல்லைனாலும் ஒரு நீர் இருக்கும் இல்லையா, ஒரு பச்சையாவது இருக்கு, அதையே போட்டாவது வழிபாடு பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிறது. அதுவும் நமக்கு கிடைக்கலப்பா, ஒரு இடத்துல எங்கோ தனித்து இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும்னா மனத்தாலே சிவத்தை நினைச்சு நம்ம வழிபாடு பண்ணாலே சிறப்பு அப்படின்றார். அதுக்குதான் அன்பு அன்பு என்னும் அகப்படும் அடையனே சொன்னீங்க. அவனை பிடிக்கிறதுக்கு என்னன்னா அன்பு மட்டும் போதும். அந்த அன்பு இருந்தாலே நம்ம சிவபெருமான திருவடியே நமக்கு அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. திருவடிக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. அந்த காலில் விழுறோம் இல்லையா, அடியார் காலில் விழுந்து விழுந்து வணங்குறோம் இல்லையா, அப்ப நம்ம என்ன சிலவங்களா கௌரவம் பார்ப்பாங்க, காலை விழுந்து ஒரு கௌரவம் பார்ப்பாங்க. ஆனா நீங்க தருங்க மானம் அழிந்த நிலை. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்ட காலத்துல வந்துச்சுன்னா என்ன ஒரு பணம் தேவைப்படுது, அவங்க கொடுக்க மாட்டோம், அவங்க காலில் விழுந்து நம்ம அவங்ககிட்ட கெஞ்சி அந்த ஒரு பொருளை வாங்குவோம் இல்லையா, ஒரு காலகட்டத்துல ஒரு கஷ்டம்னு வரக்குள்ள. அப்படி காலில் விழுந்து அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க அடியாறு விழுந்து விழுந்து வணங்குதுன்னா நம்மளுடைய ஆணவம் நம்ம எல்லாமே உருக்குவதுதான் அப்படின்ற சிறப்பான ஒரு கருத்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கயா. சிவாய நமங்கய்யா, திருடி வணக்கம். சொல்லிக்கிட்டே போலாம், நீங்க 2 நிமிடம் தான் சொல்லி 2 நிமிடம் ஆயிடுச்சுங்கய்யா. நன்றி. லதா சுவாமிநாதன் அம்மா அன்மியூட் பண்ணாங்க. அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா? லதா சுவாமிநாதன் சுவாமி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா அம்மா? சரி, இன்னும் ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு நிறைவு செஞ்சிருவோம். அதோட ஒருத்தவங்க வரலட்சுமி அம்மா சுவாமி. அதாவது எங்க திருக்கூட்டத்துக்கு நாங்க ஒரு சித்தமழகியார். அருமை அருமை, அட்டகாசம் பண்றீங்க போங்க. சரி, இந்த யாத்திரை பத்தில நீங்க சொன்னது என்னன்னா உரைத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. அதாவது சிவ அனுபவத்தை சொன்னபடி உள்ளுக்குள் நின்று உருகுதல், அதுதான் உரைத்தல் அப்படிங்கிறது. பிறவி என்பது எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது, இந்த பிறவி தன்மையை நம்ம உலக போகங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல. அதாவது சிவ அனுபவத்தை பெறுவதுதான் பிறவிக்கு வித்தாகும் அப்படிங்கிறது பிறவி, அதுதான் பிறவி அப்படிங்கிறது. யாத்திரை பத்து என்பது எல்லாருக்கும் சொல்லப்படும் கருத்து அல்ல. அதாவது எல்லாருக்கும் ஒருமித்த கருத்துல யாத்திரை பத்து என்பது சொல்லல. சிவ அடியாருக்கு மட்டும் சிறப்புடையதாக சொல்லப்படுவதே யாத்திரை பத்து. இதுல வெகுளி என்பது என்னன்னா, தமக்கு மட்டும் என்று நினைக்காமல் எல்லோருக்கும் எது கிடைத்தாலும் அது நமக்கு கிடைக்கவில்லை என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பது வெகுளி அப்படிங்கிறது. அடுத்தது காலத்தத்துவம் அப்படிங்கிறது. காலத்தத்துவத்தை ஒரே ஒருவனாலதான் அதை சம்ஹாரம் பண்ண முடியும். அதை சிவன் ஒருவனே, அவன் தான் அந்த சம்ஹாரத்தை பண்ண முடியும். காலத்தை பயன்படுத்தும் விதம் எப்படி இருக்கணும்னா சரியாக பயன்படுத்தணும், ஜீரோவாக இருக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம், நம்ம வெகு தூரம் போகும்போது குறுக்கு வழியா போகணும்னு நினைப்போம். ஆனா ரொம்ப தூரம் இருக்குது, அது எப்படி என்னால வர இல்ல, அப்போது ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதையோ இல்ல பிடித்த செய்திகளோ அதை சொல்லி கேட்கும் போது அந்த கால தூரம் தெரிவதில்லை. அதுபோல காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் அவர். நம் காலத்தை கழிப்பதற்கான சிவ விதைகளை இட்டு நட்டு அதை மற்றவர்களையும் உள்ளடக்கி கொண்டு போவதே கால தத்துவத்தை நாம் வெல்லலாம். நம்ம அதற்கு அடியார் வழிபாடு மட்டுமே தான் சிறப்பு அப்படிங்கிறது. அணியார் கதவு என்பது நம் மனதில் ஆராய்தைக்கும் உணர்வு. அதாவது நம் மனசுல உணர்வுல கதவு, அது அந்த உணர்வுல கட்டுப்படுத்தி விம்மி விம்மி அழுகிறது அப்படிங்கிறது அந்த உணர்வு. அந்த உணர்வு தான் அணியார் கதவு என்பது உடைப்பட்டு அங்க உருகி போயிடும். சுக்கு சுக்காக நம்ம உடைத்து, அதாவது யாம் மக்கள் உணர்வு அந்த உலக போகங்கள் அனைத்தையும் துறந்து உடைப்பட்டு ஊக்கி அதை எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி எறிஞ்சிட்டு அந்த ஒரு சிறு எண்ணம் இல்லாம, அந்த சிவ பூஜையில ஒரே ஒரு துளி கண்ணீர் சிறுகக்குள்ள எந்தவித மாற்றமும் இல்லாம அந்த கண்ணீர் பெருகும். அதை மாதிரி புடைப்பட்டு உருகி இருந்தோம்னா அங்க உள்ள போகலாம் நம்மளுக்கு அப்படின்னு. நான் என்ற தன்மை எவ்வளவு உடையதோ உடைத்து அதை இறைவன் உணர்வை ஏற்படுத்துவது, உருகி உருகி அவன் திறக்கழலை நினைவது. அடியார் திருவடியில் எத்தனை தடவை வீழ வீழ நம் மனதில் இறைவனது சொக்குப்பொடி நம் மீது விழும். சரி சரி சரி, அருமை அருமை சுவாமி. வரலட்சுமி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி, வாழ்த்துக்கள். சித்தமழகி அந்த குரூப்புக்கும் அடியனுடைய வாழ்த்துக்கள் சுவாமி. லதா சுவாமிநாதன் அம்மா முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்களோட லைஃப் அவ்வளவுதான், அவங்களோட லைஃப் தான். லதா சுவாமிநாதன் அம்மா, அம்மா இருக்கீங்களா சுவாமி?
பேச முடியுங்களா? சரி சரி. லோகநாயகி அம்மா சுவாமி. அடியார் அனைவருக்கும் வணக்கம்யா. அதாவது நான் இப்போ இந்த இதில் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன். ஆனால் அந்த புத்தகத்தெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஆனால் அதில் பொறுத்த அர்த்தம் எல்லாமே எனக்கு தெரியல. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு எல்லாம் நிறைய இப்போ உங்களை பார்த்து நானும் இதில் சேர்ந்ததுனால எனக்கு நிறைய எல்லாம் பேசணும்னு தோணுது. மருத்துவ குணம் கொண்டது தேன். தேன் சுவை மிக்கது, கெட்டு போகாதது, தன்னோடு சேர்ந்தவற்றையும் அதனை தன்மையோடு திகழ்கின்ற குணம் கொண்டது. திருவாசகம் என்னும் தேன் கண்டாலே இனிக்க வல்லது. கண்ணுக்கு இனியவனை பாடுவதும் பார்ப்பதும் பாடும் இசையை கேட்பதும் இனிக்கும், நினைத்தாலும் இனிக்கும் ஆற்றல் உடையது திருவாசகம் என்னும் தேன். திருமறையின் பெருமனையை உணர்ந்து உள்ளன்போடு மனம் மொழி மெய்களால் ஓடி உணர்ந்தால் அவன் அருள் நமக்கு கிட்டும், அனைவருக்கும் கிட்ட வேண்டும். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. எல்லாம் அனைத்து திருவடி வணக்கம் ஐயா. ஆனா இதுல சேர்ந்ததுனால எல்லாம் எனக்கு பேசணும்னு தோணுது. கண்டிப்பா அதுதான் வேணும், அதுதான் வேணும். அடியார் சபையில பேசணும்ன்ற எண்ணம் தோணுது இல்லையா? அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஆனா இதுல சேர்ந்த பிறகு எனக்கு ஏதோ போன்ல பேசணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்ததே நீங்க தான் ஐயா. பிரேமாமாவா நீங்க வேணும். ஆமா பிரேமாமா வணக்கம்மா. நன்றி 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 சுவாமி. சுதாமா ஏதாவது பேச வராங்க. சுதாமா. ஐயா திருவடி வணக்கங்க. அனைத்தடியார் திருவடி வணக்கிறேங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க ஐயா. நம்ம பிறந்தது மனிதனா பிறந்ததே வந்து சிவ அனுபவம் பெறணும் அப்படின்னு சொன்னதுங்கய்யா. சிவத்தை அறிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மனிதா பிறந்ததுக்கு அப்புறம் சிவத்தை அறிஞ்சாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்கய்யா. அந்த விதத்துல நம்ம எல்லாருமே வந்து இத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கும்போது நமக்கு வந்து சிவனோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கும் போது ரொம்ப அதுக்கு மேல ஒரு பாக்கியம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுதுங்கய்யா. அதே மாதிரி அந்த வழியில் நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷங்கய்யா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, காலத்தை கரைக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சிவத்தை பத்தி பேசிட்டு நல்லா இருந்தா அது மாதிரி வாரம் உங்க சிறுவாச சிந்தனை வரங்காட்டி நம்ம ரொம்ப நல்லாவே நம்ம காலத்தை கரைச்சிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்கய்யா. அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம நிறைவு நன்றிங்க அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான பதிவு செய்திருக்காங்க. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நம்ம பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அணிமொழி அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அம்மா அவர்கள் ஆரிய தடந்தோல் பாட முடியுங்களா சாமி? அணிமொழி அம்மா வாய்ப்பு இருக்குதுங்களா? ஆரிய தடந்தோல் சிவாயனம் ஐயா பாடுங்க பாடுங்க. ஆரிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, வெப்பை ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, வாழ்மல்லி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். சிவாய் நமய்யா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களும் கண்டிப்பா உத்தரவு வாங்கிக்கோங்க. நாளைய தினம் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலாமா? அதனால நாளைய தினமும் நம்ம குடும்பத்தை ஏதாவது நிகழ்ச்சி இருக்கும், கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் அடுத்த புதன்கிழமை நம்ம பார்க்கலாம். உங்களுடைய திருவடியை மேல நினைந்து வணங்க என்று அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நமச்சிவாய். ஐயா நாளைக்கு எங்க ஆணி கார்த்திகையோட நாளை கார்த்திகையோட திருப்புகழ் வகுப்பு எல்லாரும் வந்திருக்க சுவாமி. எல்லாரும் அங்க நல்லது. திருவடி வணக்கம் ஐயா.